சரி திங்க் பத்தி பேசுவோம். சரி, நம்ம அதோட பார்ட் 2 பண்றோம். ஆனா சைமன் வச்சு பண்றோம். ஓகே, சைமனும் வந்துட்டான். இப்போ நம்ம அங்க வந்து நான் என்ன பேசணும்னு ஒரு சின்ன என்கிட்ட என் நோட்ஸ் இருக்கு. அன்னைக்கு நான் என்ன பேசணும் நான் அதை மட்டும் ஓபன் பண்ணிக்கிறேன். என்னமோ கெஸ்ட் மாதிரி ஆயிட்டா இப்போ. ஆமா, இதுவரை உனக்கு போட்டோமா, அப்போ தொடரும் போட்டு முடிச்சோம். இப்ப இதுவரை போடுறேன் உனக்கு. ஓகே, சோ நாங்க என்ன பேசணும்னா திங்கிங்னா என்ன, திங்கிங்ல என்னென்ன ஃபிளாஸ் இருக்கு, அப்புறம் காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் எப்படி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ நல்லது 2 நாளா கெட்டதான் நடக்கு, இப்பதான் இனிமேல் வந்து கெட்டதே தான் நடக்கும். இல்லாட்டி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நான் கஷ்டப்பட்டதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் பலன் கிடைக்கும், ஆனா கிடைக்காமலையும் போகலாம்ல. ஸோ இந்த மாதிரி சில காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன், காக்னிட்டிவ் பயசஸ், அப்புறம் எப்பயுமே நெகட்டிவாவே யோசிக்கிறது, எப்பயுமே பாசிட்டிவாவே யோசிக்கிறது, அப்புறம் ஒரு சின்ன விஷயத்த பெருசா வந்து ஆக்கி கேட்டாஸ்ட்ரஃபைஸ் பண்றது, அப்புறம் இமோஷன்ஸ் வந்து ரீசன் பண்ணாம இமோஷன்ஸையே வந்து ரீசன் நினைச்சுக்கிறது. இப்போ ஒரு டிசிஷன் வந்து ஏன் எடுத்த அப்படின்னு கேட்டேன்னா அவங்க வந்து ரேஷனலா அந்த டிசிஷன் எடுத்ததை விட இமோஷனல் பேசிஸ்ல எடுத்திருப்பாங்க. இல்ல நான் எனக்கு இது பிடிக்கல, இல்ல எனக்கு இது பிடிச்சிருக்கு, என்ன ஏன்லாம் கேட்காத, அந்த மாதிரிலாம் எடுக்கிறது. அப்புறம் என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இந்த பிரச்சனை இந்த ஃபேமிலியில வந்து இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கே நான் தான் காரணம், இல்லைனாலும் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய டிஸ்டார்ஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய நடக்கும். ஸோ அதை வச்சு நாங்க திங்கிங்னா என்ன, திங்கிங் எப்படி கிளியரா பண்ணலாம், எந்த அளவுக்கு நம்மளே திங்க் பண்றோம், எவ்வளவு லெவல்ல, எவ்வளவு லேயர்ஸ்ல, எவ்வளவு ஆங்கிள்ஸ்ல எல்லாம் திங்க் பண்றோம், இதெல்லாம் தான் நாங்க வந்து பேசினது. ஓகே, நான் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஏதோ ஆராய்ச்சி தோன்றதை பார்த்ததை வச்சு சொல்றேன். ஆனா அதான், அப்புறம் இந்த ஸ்லோ திங்கிங், ஃபாஸ்ட் திங்கிங், இந்த கிரிட்டிக்கலா திங்க் பண்றது, டக்குன்னு திங்க் பண்றது. ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன், அதுக்கு நீ உடனே வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற, ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற, ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நீ அதை பத்தி ஆழ்ந்து சிந்தனை பண்ணியிருப்ப. ஸோ இந்த மாதிரிலாம் புரியுதா சேமா? இதெல்லாம் தான் வந்து நாங்க பேசணும். ஓகே ஓகே. ஸோ இது வந்து யாராச்சும் நீங்க எபிசோட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா திங்கிங் பார்ட் 2 இந்த எபிசோடுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்கன்னா, நாங்க பேசினது திங்க் எபிசோட் 1ல இதுதான் இதுவரை. அதை போய் பார்த்துட்டு வேணா இது வாங்க. ஆனா கண்டினியூஸா அந்த மாதிரிதான் வரணும்னு இல்லை, இதையும் நீங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ சரி, என்னடா ரெடியா? பார்த்துட்டு இருக்கேன்டா ஒரே நீ அப்படியே ஆரம்பிடா, நான் வரேன், நான் கேட்டுதான். சரி, ஓகே. இப்போ நம்ம அங்க எங்க விட்டோம் அப்படின்றதுல இருந்து நான் நோட்ஸ் வந்து அங்கங்க ஒரு ஸ்னிப்பெட்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, ஒரு குட்டி குட்டியா சென்டென்ஸ் என்னோட தாட்ஸ் ட்ரிகர் பண்றதுக்காக. அதுல பயசஸ் நம்ம பேசணும், காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி பத்தி பேசணும், என்னென்ன பண்ணுவாங்கன்னு, காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ். இப்போ அடுத்து ஓகே, இப்போ தி அப்சர்வர் அண்ட் தி அப்சர்வ்ட் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஓகே, இப்போ உனக்கு தாட் வருது. ஓகே, அந்த தாட்டை நீ வந்து பாக்குற, உணர்ற. ஓகே, அதுலயே அந்த தாட் நீ இல்ல, ஆனா அந்த தாட் உனக்கு வந்திருக்கு. கரெக்டா? அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் டிவைட் வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது சூரி மண்டே ஏன் மேல காட்டு, எனக்கு வந்து மூஞ்ச பார்த்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கனெக்ஷன் தெரியும். மூளை எனக்கு தெரியும், நீ இது என்கிட்ட சொல்ல போறேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரே ஒரு சொல்லு இல்ல, சைமன் மாதிரி ஆழ்ந்து என்ன வந்து கவனிக்கணும் நீ, அப்பதான் வந்து எனக்கு பேசுறதுக்கு வந்து நல்லா இருக்கும். அவங்க கவனிக்கலடா, அவங்க பாத்துட்டு இருக்கான். ஓகே, சொல்லு. சோ இப்போ நான் சொன்ன என்ன சொன்னேன் சொல்லு. நான் நோட்ஸ் பாத்துட்டு இருந்தேன்டா. நீ கேட்கல, பாக்குறேன், நான் கேட்கறேன் அப்படின்னு. சரி, ஓகே, நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருந்தேன்டா. சொல்லா, உனக்கு ஒரு தாட் வருது, அப்சர்வர் அப்சர்வ்டு. ஓகே, அந்த டைகாட்டமி இருக்கு. ஓகே, தாட்ஸ் வந்து அப்பியர் ஆகுது, அதை நீ பாக்குற. ஓகே, இப்போ நீ தான் வந்து அந்த தாட்ஸ் வந்து சூஸ் பண்ற. அந்த தாட் உனக்கு வந்தோடனே அந்த ஓகே, இந்த ஒரு டிவைட் இருக்குல்ல, இந்த டிவைடு
இருக்குன்றத ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து என்ன என்ன ஆயிடுதுன்னா, உனக்கு ஒரு தாட் வருதுன்னா அது என் தாட்டு நம்ம நினைச்சிடறோம். அது ஒரு தாட்டு நம்ம நினைக்கல, அது ஏன் தாட்டு நம்ம நினைக்கிறோம். அது உன் தாட் தான் ஃபண்டமெண்டலி ஸ்பீக்கிங். ஏன்னா உன் மண்டைக்குள்ள வருது அப்படின்றனால. ஆனா அத நம்ம வந்து வெளில இப்படி வச்சுட்டு அதை நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலாம். நம்ம வந்து பார்க்குறோம், ஸ்க்ரூட்டனைஸ் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம் அதை வந்து பிரிக்கிறோம், அதோட இன்னொரு 2 விஷயத்த சேர்க்கிறோம், அதை வேற வேற ஆங்கிள் பார்க்குறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு டைகாட்டமி வந்து வருது. ஓகே, இப்போ ஹைடெகர் வந்து ஒரு பிலாசபர். ஓகே, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இத வந்து ஒரு ஆங்கிள் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, பீயிங், அதாவதுனா being is it's more fundamental than thought. Okay, so fundamentally you're a being, and then fundamentally being தான் வந்து fundamental, thinking வந்து அடுத்துதான் அப்படின்னு. ஓகே, ஸோ அவர் வந்து இந்த டைகாட்டமியை அவரும் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்படி யோசிக்கும் போது இது கோரிலேஷன்ல யாராச்சும் பேசியிருக்காங்களான்னு பார்த்ததுல இந்த பீயிங்ல நான் வந்து சொல்றேன். ஓகே, ஸோ பீயிங் and then thinking and then thought. Okay, so உன்னோட சொல்லு சைமா, உனக்கு வருதா என்ன அவன் பேசுறான்னு? இல்லடா, இப்போ ஒருத்தன் வாழ்றான், அவன் ஒருத்தன் இருக்கிறான், சரியா? சோ இன்னொரு பக்கம் வந்து அவனோட தாட் இருக்குதோ இல்லையோ, அதோட ஃபண்டமெண்டல் வந்து அவன் இருக்கிறதா ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்றான். ஆமா, அதுதானே? ஆமா, அது வரைக்கும் தான் எனக்கு புரிஞ்சது. சரி, உன்னோட ஹெட்போன்ஸ் வந்து நீ கொஞ்சம் மாட்டிக்க முடியுமா? ஏன்னா அவன் பேசும்போதும் சரி, நான் பேசும்போதும் சரி கேக்குது. ஆமா, இந்த அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்டே டீப்பா இறங்க கூடாதோ? கொஞ்சம் அதான் வார்ம் அப் பண்ணிட்டு அப்படியே. சரி, நம்ம வார்ம் அப் பண்ணலாம். ஏன்னா நான் இது மிடில் ஆஃப் தி நோட்ஸ் அதனால பரவாயில்லையா? அது ஏற்கனவே பண்ணிட்டீங்களே பார்ட் 1, அப்புறம் என்ன? சரி, ஓகே. இப்போ நம்ம ஜெனரலா லாஸ்ட் எபிசோட்ல பேசினதை டச் பண்ணியே நான் சொல்றேன். ஓகேவா? நம்ம இப்ப நான் வந்து ஜென்ரலா ரிஃப்ளெக்ட் பண்றேன்டா லைஃப் பத்தி. ஓகேவா? லைக் ஐம் சிட்டிங் இன் மை கவுச், ஐம் ரிஃப்ளெக்டிங் அபவுட் லைஃப். ஓகேவா? ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது somewhere down the line the purpose of my life will come. that அந்த ஒரு என்னென்ன தாட்ஸ் ஒரு மனுஷனுக்கு வரும் அப்படின்னு நீ சும்மா பபுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சர்க்கிள்ல பர்பஸ் ஆஃப் மை லைஃப் வில் ஆக்கிபை a major space in your thought circle. ஓகேவா? நான் இப்போ பர்பஸ் ஆஃப் மை லைஃப்பை வந்து யோசிக்கும் போது நம்ம ஆல்ரெடி டிஃபைன்ட் வேஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அணுகுறோம். ஓகேவா? in the sense that when we think about the purpose of life, we relate to what we have heard, what we have learned as or what people have taken as the purpose of their life. ஓகேவா? நம்மளோட ஓன் இன்டர்பிரிட்டேஷன் அது இல்லைன்னா நம்ம அப்சர்வ் பண்ண தாட் ஆகுது அப்படின்னு அங்க ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? எனக்கு வந்துட்டு அந்த லைனை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? பட் டோன்ட் பி ஸ்டக் ஆன் தட் லைன்ன்றது வந்துட்டு ரொம்ப ப்ராக்டிக்கலா தோணுச்சு. ஏன்னா இட் வில் நாட் மேக் அ டிஃபரன்ஸ். டோன்ட் பி ஸ்டக் ஆன் தி லைன்னா, so it doesn't matter if it is your own thought or you have adopted that thought from a secondary source or a third source. அது முக்கியம் இல்ல அப்படின்றியா? எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த லைன் அவேரா இருக்கிறது முக்கியம். ஓகேவா? பட் அந்த லைனை ரொம்ப ஃபைன் டியூன் பண்றது வந்துட்டு இட் வில் நாட், அது வந்துட்டு இட்ஸ் நாட் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் யோர் செல்ஃப். யோர் தாட்ஸை டிஸ்கவர் பண்றது இஸ் நாட் த வே டு ஃபைண்ட் யோர் செல்ஃப். அது வந்து இட்ஸ் a very hard ஜர்னின்னு எனக்கு தோணுச்சு. ஓகேவா? அதனாலதான் நான் சொன்னேன்னா, ஓன் தாட்டா இல்ல அடாப்டட் தாட்டா from a secondary or the third source may be important to be aware of. Okay, well, it's good that if you could differentiate it, it's good. But at the end of the day, I don't think it will add any value in finding yourself.
இட் இஸ் சம்திங் மோர். யூ கேனாட் டிஸ்டிங்விஷ் இட் லைக் தட். நீ உன்னோட நீ ஒன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு வையேன். லெட்ஸ் சே ஒரு 10 விஷயம் நீ கண்டுபிடிச்சிட்ட, அதுல 4 விஷயம் ஜெனுவனா எனக்கே தோணுது, 4 விஷயம் நான் கேட்டது பழகுனதுல இருந்து வந்தது, 4 விஷயம் நான் படிச்சதுல இருந்து வந்தது, ரொம்ப டிஸ்டிங்டிவாவே பிரிச்சுட்டேனே வையேன். அந்த 12 விஷயமே could be 0.1% of who the whole of youல ஒரு 0.1% தான். புரியுது. புரியுதா? ஆனா ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சொல்லு. நீ இப்ப சொன்னதுல ஆனா எனக்கு பதில் வந்து வச்சுட்டு நான் கேட்கல. இல்ல, எனக்கு வந்து நம்ம explore டிஸ்கஸ் பண்ணு. பண்றதுக்கு தான், discuss. எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான். Is there anything called, or is there even an original thought? அது இல்ல, அது இல்ல, இல்ல அது இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன்டா. அது அது அந்த ஒரிஜினல் தாட்ன்னு நீ சொல்றதுக்கே யூ ஷுட் நோ ஆல் த தாட்ஸ் தட் எக்ஸிஸ்ட் டுடே டு நோ இஃப் சம்திங் ஹஸ் பீன் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் யூ ஆர் நாட். அண்ட் இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் சம்ஒன் டு நோ ஆல் தி எக்ஸிஸ்டிங் தாட்ஸ். ஒன்லி இஃப் யூ கேன் நோ. நான் வந்துட்டு பியூர்லி சயின்டிபிக் மைண்ட்ல இருந்து சொல்றேன், ஓகேவா? ஒன்லி இஃப் யூ ஹேவ் all the data, you can say if a data is new data or a old data, correct? And it is impossible for anyone, any power in today's world to know all existing thoughts. So there is no way that we can even discuss or have a constructual, meaningful thought process in thinking about if there is original thought or not. Only if you have the capability to know all the thoughts, you can come to this discussion, and we as a human are not ready to have that discussion, right? மச்சான் அப்படி பண்ணாத, காங்கிரஸ் கட்சி மாதிரி இருக்க. கை சின்ன வேற வந்துச்சு நடுவுல. ஒண்ணும் இல்ல, அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒன்னு மீம் போட்டா முடிஞ்சிச்சு. இல்ல, நான் அப்படிதான் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்றேன் ஃபுல் மைண்டையும். அது ரொம்ப வேலிடான தாட், ஓகேவா? அதுல வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரிஜினல் தாட்னா என்னன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீ எவ்வளவுதான் பண்ணாலும் யூ கேன் ஒன்லி கம் க்ளோஸ் டு த ட்ரூத். இஃப் யூ வாண்ட் டு நோ த அப்சல்யூட் ட்ரூத், யூ நீட் டு ஹேவ் த கேப்பபிலிட்டி டு கேதர் ஆல் தி எக்ஸிஸ்டிங் தாட்ஸ் அண்ட் கீப் எ ரெக்கார்ட் ஆஃப் இட். அதுக்கு உள்ள எந்த ஃபார்ம் ஆஃப் ஹைபோதெட்டிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு கேள்வி கேட்கறேன் அப்போ. ஓகே, எல்லாமே சும்மா நம்ம டிஸ்கஸ் பண்றது தான். ஐ டோன்ட் ஹேவ் ஆன்சர்ஸ் டு ஆல் தி क्वेश्चंस that I'm asking. இப்போ ஹைப்போதெட்டிக்கலா ஒரு சிச்சுவேஷன் தரேன், நீ இப்போ சொன்னதை வச்சு. லெட்ஸ் சே யூ ஹைப்போதெட்டிக்கலி கேதர் ஆல் டேட்டா. when I say all existing data, then can you come up with an original thought? Yes or no? ஒரு கேள்வியா தான் இருக்கு. I think you can. ஏன்னா once you know the finite known, it is possible to push the limits. அதனால நான் I will lean towards the fact that உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா புதுசா ஒரு விஷயத்த நீ யோசிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனா எனக்கு என்ன இதுல கேள்வினா, உனக்கு இப்போ புதுசா அது ஏதாச்சும் வர அப்படின்னு சொல்லிட்டு சைமன் கிட்ட நான் சொல்றேன்னு வச்சுக்கோயேன், அவன் என்ன வரைஞ்சாலும், ஓகே, அவன் என்ன வரைஞ்சாலும் it can be traced back to something that he knows. It can be another artist or an life experience or anything, okay, for that matter. It will be traced back to something. அது வந்து origin வந்து spontaneous origin out of nothing இல்ல. ஓகே, இப்போ அப்படின்னு பார்த்தா even in that hypothetical situation, if you gather all the data, எல்லா டேட்டாவும் உனக்கு இருக்கு, இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு ஒரிஜினல் தாட்னு நம்ம நினைக்கிறது is still based on the data. ஆனா அதுக்கு அப்பாற்பட்டதா அப்படி இருக்குமா அப்படின்றதுதான் எனக்கு ஒரு hypothetically still a question. நீ வந்து இருக்கலாம்ன்ற, ஆனா எனக்கு I'm not convinced or I don't know. இல்ல, எனக்கு I can try to explain my thought process. ஏன் இருக்கும் நான் நம்புறேன்றதுக்கு. ஓகேவா மச்சான், நம்மளால இவ்வளவு கலர்ஸ் தான் பார்க்க முடியும்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு, கரெக்டா? நாளைக்கு பொழுதுல ஏதோ ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ல உன்னால எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் வேவ்லென்ஸ் பார்க்க முடியும்னு வரும்போது
you would see new things which hasn't been seen by humans at all. ம் அப்ப you can draw new things அந்த நேரத்துல. ஸோ நான் ஒரு ரொம்ப லேமான ஒரு 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 பிசிக்கல் அப்பயும் தான் நான் பேசுறேன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, what we know is very limited and I don't think it will stay that way. When things change, we will discover new things. New thoughts will emerge. There is not anything as we have என்னது ஜாடியை நம்ம நிரப்பிட்டோம், மூடி போட்டுடலான்ற நிலைமை இல்லை இப்போ. ஒரே ஒரு சொல்லுங்க. இன்னுமே கன்வின்சிங்கா இல்ல. ஏன்னா அப்போ கூட ஒரு எக்ஸ்ட்ரா சென்ஸ் இருக்கு. இட் ஸ்டில் கம்ஸ் அண்டர் தி ஆல் டேட்டா தென். அதுதான் இட்ஸ் நியூ ஃபார் எவ்ரிவன். இப்போ ஈவன் நான் சொல்லிக்கிறேன். மோரா மச்சான் இல்ல மச்சான், இளநீ நொங்கு மிக்ஸ்டா. ஏய் என்னடா சொல்ற? அதெல்லாம் ஈஸியா கிடைக்குது இப்பெல்லாம். நல்லா இருக்கேடா. காசு மட்டும் தான்டா வேணும் சென்னையில, எல்லாமே கிடைக்கும்டா. எங்க ஃப்ரூட் பஞ்சா ஜூஸ் பாக்ஸா கூல் பிஸ்னு ஒரு இடம் இருக்கு. கூல் பிஸ் நல்லா என்ஜாய் பண்றான் வெக்கேஷனை. சரி, அதான் நீ சொன்னது கன்வின்ஸ் ஆகலன்னு நானும் சைமனும் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். ஓகே, ஏன்னா அப்ப கூட சொல்லி முடிக்கிறேன்னு ஏதோ சொன்னா மச்சான். சொல்லு. ஏதோ சொல்லி முடிக்கிறேன்னா இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம ஏலியன்ஸ் இப்படிதான் இருப்பாங்கன்னு இமேஜின். The moment we discover an alien which is not in our imagination at all, it's a new thing. அப்போ new things will emerge there. And the aspect. அப்போ it'll again come into the collected data. புது senses, புது things, collected data. மொமெண்ட்க்கு I don't know what exactly will. ஆனா புரியுது, அந்த மொமெண்ட்க்கு அது நியூவா இருந்து அது ஓல்ட் டேட்டாவா மாறிடும். ஓகே ஓகே. எனக்கு ஒரு விஷயத்தை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, இப்போ அது புதுசா இருக்கிறதுனால என்ன அப்படி அப்படி வேற. இப்போ அது புது தாட்டா இருக்கு. எப்படி அட்டாக் பண்ணாம மச்சான்? இல்ல என்ன நம்ம கொஞ்சம் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பிரைடு. ஓகேவா? இட்ஸ் a thought that originated from meன்ற ஒரு பிரைடு. ஓகேவா? அந்த பிரைடு எடுத்துருவோம். அப்புறம் என்ன இருக்கு? என்னோடது. அந்த நியூ தாட்னால என்ன இருக்கு? அதாவது அந்த பிரைடு ஓன் பண்றது. அது ஓன் பண்றதுயா? ஓன் பண்றது பிரைடு. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் நவுத்தி வைப்போம், கொஞ்சம் ரிப் பண்ணி பார்ப்போம். மீதி என்ன இருக்கு? அப்புறம் என்ன இருக்கு? வாங்க பிரிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, சம்திங் தட் didn't exist now exists. அவ்வளவுதான். அது ஒரு ஐடியாவா இருந்தாலும் சரி, அது ஒரிஜினல் தாட் கேன் ஆல்சோ சேஞ்ச், either be insignificant. அது பெரிய இந்த ஒரிஜினல் புதுசா ஒரு தாட்டோ இல்ல புதுசா ஒரு விஷயம் யோசிச்சனாலேயோ இல்ல வந்தனாலேயோ எதுவும் பெருசா மாற போறது இல்லைன்ற மாதிரி விஷயமாவும் இருக்கலாம். இல்லாட்டி எல்லாமே இது மாற போகுதுன்ற மாதிரி விஷயமாவும் இருக்கலாம். சுத்தலடா சன்னதான்டா சுத்துதுன்ற மாதிரி ஃபுல் சயின்ஸோட பாரடைமே மாத்தலாம். அது ஒரு சின்ன ஒரு இது ஃபுல் டைமென்ஷனே மாத்துற மாதிரியும் இருக்கும். ஒரு டிஸ்கவரி இப்போ ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்ல they found galaxies that should not exist based on what we know. அவ்வளவு பெருசா இருக்கு. The Big Bang, beyond the Big Bang எல்லாம் பார்த்துட்டாங்க. So they are exploring beyond the Big Bang இல்ல, very close to the Big Bang. Before the Big Bang இல்லடா, before the Big Bang இப்போ 2 planets டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. என்னடா சொல்ற? ஏய், beyond the Big Bang theoretically beyond the Big Bang. அதனால என்ன சொல்றாங்கன்னா, Big Bang is not one time event. It could have been multiple events. It could be multiple events. So before the Big Bang there could have been an universe that existed. அதுக்கப்புறமா அது ஒரு ஃபேஸ்ல போய் பிக் பேங் ஆயிருக்கலாம்ன்ற ஒரு தியரி ஒன்னு ஃபார்ம் பண்ணிட்டு வர. ஓகே, எனக்கு இது தெரியாது. பிக் பேங் க்ளோசரா இருக்கிற enormous galaxies கண்டுபிடிச்சாங்க. There were 2 galaxies that were not supposed to exist because they didn't make any sense. They were too far away. And உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபார் அவேவா இருக்கும் போது அது பாஸ்ட்ல போயிட்டே இருக்கும். அண்ட் பிக் பேங் இந்த ஈவென்ட் இப்பதான் நடந்திருக்கும்னு ஒரு, I'm not an expert but I'm trying to simplify things, but இந்த டைம்ல தான் நடந்திருக்கும்னு ஒரு
அதோட மீறி ஒரு 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை. So Either that will challenge the Big Bang itself, or the time when Big Bang occurred, or it could mean that Big Bang is not the one time. But coming back to your point. அதான் எனக்கு அதுதான் அடுத்த லேயர், டு சேஞ்ச் சம்திங் நியூ ஆர் பி இன்சிக்னிஃபிகன்ட். இது 2 பாசிபிலிட்டி தான். சம்திங் ஆஃப் அ நியூ தாட் கேன் ஆர் நியூ திங் கேன் டூ த ஒரிஜினல் நியூ திங் தட் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஸோ இது வந்து பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அது போக அதுக்கு ஒரு அர்த்தம் இல்ல மீனிங், ஒரு வேல்யூ, ஒரு யூஸ் வந்து இருக்கா அப்படின்னா இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் அன் அடிஷனல் டேட்டா டு கீப் நவ், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் மெயினா வச்ச மார்க்கர் coming back to my original statement. நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு யூ cannot explore yourself. Thoughts மூலியமா can you explore yourself அப்படின்னு பார்த்தீங்கன்னா you will be lost in the process of knowing which one is yours, which one is not. it doesn't, நான் சொல்ல வந்தேன். it doesn't make sense to get lost in it. அதுலதான் எனக்கு தோணுது, discovering yourself maybe is not linked to knowing what thought originated from you or. ஆனா இதுல வந்து ரெண்டு பிலாசபி வந்து 2 பிலாசபி நான் சொல்றேன். ஓகே, பிலாசபியா ஸ்பிரிச்சுவாலிட்டியோ சைக்காலஜியோ நீங்க எப்படியோ எடுத்துக்கோங்க, இது நீங்க எடுக்கிறத பொறுத்து. ஓகே, இப்போ paranormal activities, paranormal அது வேற டாபிக், அது இங்க கொண்டு வராத. ஓகே, இப்போ கால்யங் வந்து ஒன்று சொல்லிட்டே இருப்பாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் யுவர் லைஃப் இஸ் டு பில்ட் யோர் ஈகோ. ஓகே, பில்ட் யோர் ஈகோனா the sense of the first part is உனக்குன்னு ஒரு கெரியர் செட் பண்றது, உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, எல்லாம் ஒரு பில்டிங் everything that you know as yourself, know of yourself and forming yourself. So first part of your life you build your ego. Second part வந்து என்ன பண்ணணும்னா destroying it, stripping everything away. ஏன்னா அது அந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்து யூ லேர்ன் அ லாட். இந்த ஒரு கர்வ் பத்தி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. ஃபார்மிங் தி ஈகோ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், டிஸ்ட்ராயிங் வந்து செகண்ட் பார்ட். இப்போ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு there are also overlapping things that ஜித்து கிருஷ்ணமூர்த்தி said. ஓகே, ஆனா ஜித்து கிருஷ்ணமூர்த்தி வந்து ஃபார்ம் பண்ணி இறக்குன்னு சொல்ல. ஏன்னா அவர் சொல்லிட்டு இருக்கும் போது அவர் வந்து only stripping away. ஏன்னா he comes under the pretense that all of us have developed an ego. Okay, எல்லாருக்குமே வந்து the knowing oneself, the illusion of having knowledge or just having knowledge into our thought process or having a life experience, நான் இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு இருந்தனாலேயே ஸ்ட்ரிப்பிங் அவே எவ்ரி தான் வருது. இப்போ இந்த ஸ்ட்ரிப்பிங் அவேன்றோம், வெளில போகணும், ஈகோ விட்டு வெளில போகணுன்றோம், அந்த நம்ம கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண எல்லாத்தையும் வந்து உடைக்கணும்ன்றோம். எல்லாம் அப்படி வரும்போது we're coming from the fundamental and going back to the fundamentalன்னு தோணுது. அங்க எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சொல்லு சைமன் வர்த பத்து ஆத்தி சர்ப்ரைஸ் பாரு, லேட் அட்டெண்டன்ஸ் டிஃபால்டர் போயிட்டான். சரி, கம்மிங் பேக் டு வாட் யூ செட், எனக்கு அது வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அதுல கொஞ்சம் உள்ள போயிட்டு வருவோமா? பின் போட்டுக்கோ, we'll come back here and then we will continue the narrative. இப்போ வந்துட்டு அதுக்குள்ள போயிட்டு வரலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈகோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அது அந்த ஒரு ரியல் ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு தாட் ப்ராசஸ ஃபாலோ பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அட்லீஸ்ட் எனக்கு இதுக்குள்ள ஜூம் பண்ணிட்டு வெளில வரும். ஜூம் பண்ணிட்டு வெளில வந்து we will continue the topics. ஃபர்ஸ்ட் ஈகோ மச்சான். ஈகோனா நார்மல் டேர்ம்ல ஈகோ வேற, நீயும் நானும் பேசிட்டு இருக்கிற ஈகோ வேற. ஓகேவா? அதையும் அது ரொம்ப கிளியரா சொல்லிடு. உனக்கு ஈகோ ஜாஸ்தி, அந்த ஈகோ நாங்க பத்தி பேசலாம். அந்த ஈகோ இல்ல, அது வந்துட்டு கொலோக்கியல் டேர்ம் ஆஃப் ஈகோ. நாங்க பேசுறது கொஞ்சம் பிலாசபிக்கல். அதுல வந்துட்டு ஈகோ இஸ் சம்திங் that you could sort of describe as your values.
that you see fit to live in this world. ஓகேவா, அந்த மாதிரி வச்சுக்கோ. அது இல்ல, அது ஆமா அதுவும். It's ஆனா என்னன்னா you, எனிதிங் like, that you know of, It's you. அது yeah, it's எனிதிங் you. that you know of yourself is your ego. Yeah, அது can be acquired. any category of things. உன்னோட belief, religion, career, thoughts, Any எல்லாமே. your views on the world. ஆமா ஓகேவா, அப்படி வச்சுக்கோ. இப்போ நீ சொல்லும் போது நல்லா சொன்ன, உன் மனசுல ரொம்ப ஆழமா யோசிச்சு சொன்ன. ஆனா அந்த வார்த்தைகள் வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணல நீ யோசிச்சது. ஓகேவா, எங்கன்னு நான் சொல்றேன், ஏன்னா எனக்கு புரிஞ்சது, அதனாலதான் அது ஸ்டாப் பண்ணி நான் டீகன்ஸ்ட்ரக்ட் பாதி விஷயம் அப்படிதான் ஓடிட்டு இருக்கேன். ஆனா நீ ரொம்ப யோசிச்சிருக்க அதை பத்தி, நல்ல ஆழமான வார்த்தைகளை சொல்லியிருக்க. ஆனா வார்த்தைகள் didn't do justice to what you wanted to say. ஓகேவா, எங்கன்னு நான் சொல்றேன். ஈகோ பில்ட் பண்ணி உடைங்கன்றது கான்செப்ட் இல்ல. ஓகேவா, ஈகோவை எக்ஸ்ப்ளோர் பண்றோம் ஃபர்ஸ்ட் நம்ம. ஓகேவா, ஈகோவை பில்ட் பண்ணி உடைக்கிறது வந்துட்டு நீ சொல்லிட்ட. ஆனா எக்ஸாக்டா என்ன அப்படின்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப்ல யூ வில் பி எக்ஸ்ப்ளோரிங் யுவர் ஈகோ. ஓகேவா, அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா சூப்பர் ஈகோவா மாறிடும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா யுவர் ஈகோ ஷுட், நான் எப்படி ஈகோவை பாக்குறேன்னா, ஈகோ ஷுட் ஹெல்ப் யூ நேவிகேட் திஸ் லைஃப், which should not work opposite to you. ஓகேவா, the you that you're describing, the views that you're describing, your moral principles, your values, your thoughts, your personality, your character, இது எல்லாம் அலைன் ஆயிடுச்சுன்னு வைய, வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ் தான், அது எல்லா மனுஷனுக்கு இருக்கு. பட் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நம்ம ரிசால்வ் பண்ணிடணும், ஓரளவுக்கு ரிசால்வ் பண்ணிடணும். அங்கதான் நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும். அப்புறமா ஒரு சூப்பர் ஈகோ உனக்கு இருக்கணும், அது எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் சொல்லுவேன். அது உடைக்கணும்னு நான் மேபி அதே டேர்ம்ஸ்ல நான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஓகேவா, என்னடா ஜிட்டுவே நீ வந்துட்டு அப்போஸ் பண்றியா, அப்படி கிடையாது, என் வேர்ட்ஸ்ல நான் சொல்றேன். உங்களுக்குள்ளேயே ஒருத்தன் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கான், அவனுக்கு நீ பதில் சொல்லிக்கிட்டு இருக்க, சொல்லு. சோ அந்த ஒரு அல்ட்ரா சூப்பர் ஈகோ உனக்கு இருக்குல்ல, அந்த அல்ட்ரா சூப்பர் ஈகோ கிட்ட இருந்து ஒரு 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 பவர் டு லிவ் திஸ் லைஃப் கிடைக்கும். அது வந்துட்டு அந்த அல்ட்ரா சூப்பர் ஈகோல இருந்து தான் உனக்கு வரும். ஓகேவா, அது வந்துட்டு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண. இப்போ நான் உலகத்தை இப்படிதான் பாக்குறேன் அப்படின்னு முட்டாள்தனமா சொல்றது ஒரு விஷயம். உலகத்தை இப்படியும் பார்க்கலாம், நான் இந்த நேரத்துல இப்படிதான் பார்க்க போறேன்னு சூஸ் பண்ணிட்டு வந்துக்கிறது வந்துட்டு ஒரு விஷயம். ஓகேவா, அந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு வர இடத்துல இருக்கணும் அந்த அல்ட்ரா சூப்பர் ஈகோ. அது வந்துட்டு ஒரு பல சைக்கிள்ஸ் ஆஃப் பில்டிங், லீவிங் பிஹைண்ட் யுவர் ஈகோ சைக்கிள்ஸ் நடந்துதான் you can come to a position where you can choose this ego at a particular moment. ஓகேவா, அந்த ஈகோ வந்துட்டு உன்னை டிரைவ் பண்ணும். அந்த ஈகோ இல்லைன்னா லைஃப் வந்துட்டு ஸ்டக்கான ஒரு ஃபீல் கிடைக்கும் உனக்கு. ஓகேவா, இதனாலதான் நிறைய இதை வந்துட்டு நான் I didn't do justice in explaining my thoughts, but again ஒரு ரிலிஜனை ஃபாலோ பண்றவங்க, ஒரு 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 பர்டிகுலர் லைஃப் ஸ்டைல சூஸ் பண்ணி வாழ்றவங்க எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா செம்ம டிட்டர்மைண்டா இருப்பாங்க, செம்ம ஒரு கிளாரிட்டியோட இருப்பாங்க. ஏன்னா அது உனக்கு அந்த ஒரு டிரைவ் கொடுக்கும், உனக்கு ஒரு பாத் கொடுக்கும் அந்த சூப்பர் ஈகோ. ஆனா அந்த சூப்பர் ஈகோ கரெக்டா இல்லையான்னு செக் வச்சுக்கிறது உங்ககிட்ட இருக்கு. யூ ஷுட் பி த மீடியேட்டர் ஆர் தி மேனேஜர் ஆஃப் சூசிங் யுவர் ஈகோஸ். நீ மேனேஜ் பண்ணணும், யூ ஷுடன்ட் லெட் தி ஈகோ மேனேஜ் யூ. சொல்றேன், இப்போ எனக்கு வந்து அந்த ஒரு கர்வ் வந்து எனக்கு புரியுது. இப்போ எப்படி வந்து அந்த ஈகோ வந்து கிரியேட் ஆகுது, அதுக்கப்புறம் இட் இஸ் டீகன்ஸ்ட்ரக்டிங்ன்ற மாதிரி சொல்றான்ல. ஸோ இது வந்து எனக்கு என்னமோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப்னு தோணுது. இது வந்து பண்ண நினைச்சாலும் பண்ணலனாலும் இது நடக்கும் அப்படின்ட்டு நான் என்னோட தாட் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து நீ ஃபோர்ஸ்ஃபுல்லா நீ வந்து கான்சியஸோட பண்ணணும்னு அவசியமே இல்லை, இட் வில் ஹேப்பன். ஆனா நீ அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றியோ, தட் இஸ் வாட் யுவர் லைஃப் இஸ் டிட்டர்மைன்டுன்னு நான்
எனக்கு தோணுது. இல்ல நீ சொல்றது வந்துட்டு நான் டினையே பண்ண மாட்டேன். ஏன்னா அப்படிதான் நிறைய பேர் வாழ்றாங்க. ஓகேவா? நான் வந்துட்டு சொல்றது இட்ஸ் நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் வாட் யூ செட். நான் சொல்றது இட்ஸ் அ சப்ளிமெண்ட் டு வாட் யூ சே. இப்போ நீ யோசிக்கவே இல்லைனாலும் யுவர் ஈகோ வில் பில்ட், யூ வில் பி வெரி கான்ஃபிடென்ட் அட் சம் பாயிண்ட். அது வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஈகோ. ஓகேவா? அந்த ஈகோ உடையாமையும் இருக்கலாம். இஃப் யூ ஆர் ஃபேசிங் கண்டினியூஸ் விக்டரி, ப்ராபப்ளி யூ மைட் திங்க் யுவர் ஈகோ இஸ் ரைட். You might think your confidence is coming from that ego. You might think you're right there. உன் ஈகோ வந்துட்டு you will not question at all if you're only getting victories. கரெக்டா? உனக்கு எதிர்பார்க்காத போது உலகம் உன்னை அடிக்கிற போதுதான் உன் ஈகோ செக் வரும். கரெக்டா? நீ யோசிப்ப, கரெக்டா நான் யோசிக்கிறேன், நான் உலகத்தை பத்தி ரீசெக் ரீதிங்க் பண்றது, ஃபெயிலியர்ஸ் இல்ல வாழ்க்கை உன்னை திருப்பி போட்டு அடிக்கிறதுலதான் உனக்கு வரும். அண்ட் நீ சொன்ன மாதிரி அது இயல்பாவே நடக்கும். நீ அது யோசிக்காம அது இயல்பாவே உனக்கு நடக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அப்படி இருக்கிறது நல்லது மச்சான். அதோட பெனிஃபிட்ஸும் எனக்கு தெரியுது. ஓகேவா? நீ ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்காம நம்மளுக்கே ஒரு பாயிண்ட்ல ஈகோ பில்ட் ஆகி உடஞ்சி நம்ம ஒரு பேலன்ஸ்க்கு வருவோன்றது. இப்போ எனக்கு வந்துட்டு அதை கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா, ப்ராபப்ளி யூ வில் ட்ரை டு பி a bit efficient in choosing your ego. நீ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. உன்னோட ஈகோவை, உன்னோட வியூஸை. அண்ட் அதை வந்துட்டு ரொம்ப சாலிடா இருக்கிற அவசியமே கிடையாது. அதை நீ சூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் பி a bit more fluid with your ego. You can have multiple egos and be fluid among them. இடத்துக்கும் சிச்சுவேஷனுக்கும் ஏத்த மாதிரி அப்படின்னு எனக்கு தோணுது. அங்க கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி நீ உருவாக்கலாம், கொஞ்சம் கண்ட்ரோலபிலிட்டி உருவாக்கலாம். நீ அவேரா இருந்தீங்கன்னா. அவேரா இல்லைனாலும் லைஃப் ஒன்று அந்த ஜேர்னியோட சர்ஃபேஸ் லெவலுக்கு ஒன்று அழிச்சிட்டு போயிடும். சொன்னது அந்த ஃப்ளூயிடிட்டி சொன்னல சூரி, அந்த ஃப்ளூயிடிட்டிக்கு வரத்துக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ சொல்லும் போதுதான் எனக்கு தோணுச்சு இதுக்கு நான் என்ன பண்றேன் இந்த ஃப்ளூயிடிட்டி வரத்துக்கு அப்படின்னு யோசிச்சுன்னா, ஐ சம்டைம்ஸ் ஒரு அப்சர்வரா மாறிடுவேன். ஒரு சுச்சுவேஷன்ல நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட் நான் வச்சிருக்கேன், உங்ககிட்ட அந்த பாயிண்ட்டை நான் டிபேட் பண்ண போறேன்னு நான் வந்தேன்னா, என் பாயிண்ட்டை நான் டிஃபெண்ட் பண்ணணும், டிபேட் பண்ணணும், உனக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணணும். ஆனா நீ அதுக்கு கவுண்டர் பாயிண்ட்ஸ் கொடுக்கும் போது நான் வந்து டப்புன்னு அந்த அந்த பபிள்ல இருந்து வெளில வந்து அப்சர்வரா மாறிடுறேன். அப்ப எனக்கு என்ன தருதுன்னா, இந்த பாயிண்ட்டையும் நான் பாக்குறேன், உன் பாயிண்ட்டையும் நான் பாக்குறேன். ஸோ அப்போ வந்து நான் புதுசா எடுத்து ரெண்டு வச்சு இன்னொரு பபுள் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுல வந்து ஒரு இன்டெகிரேட் பண்ணி அதை என்கேஜ் பண்ணி அந்த டைம்ல ஒரு அப்சர்வரா மாறும்போது ஐம் பேசிக்லி லிக்விடேட்டிங் மை ஈகோ அந்த இடத்துல. எனக்கு what I know and what I believe. அண்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, யூ கான்ட் ப்ராக்டிஸ் இட் எவ்ரி டைம். யூ கேன் ஒன்லி choose to practice this in the right time, because there are times when you have to solidify yourself. I'm very sad. I'm very sad to say this, but we live in a world where you shouldn't listen to others to debate your point. அப்படி ஒரு situations practically life will throw at you. அங்க உட்காந்து if you listen to others, you will observe them. ஓகேவா? பட் அது கரெக்டான சிச்சுவேஷனா நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சாய்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா. இப்போ எனக்கு வந்து கோவம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது நான் வந்து ரொம்ப இன்ஃப்ளமேட்டரியா நான் பண்ண மாட்டேன். ஓகே, எனக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை பண்ற மாதிரி இன்னும் கத்தது. ஆனா எப்போ நான் வந்து ஒரு கோவத்தை நான் வந்து சண்டையா நான் போடணும்னு நான் நினைக்கிறேனோ, அந்த சண்டையை வந்து நான் கண்ட்ரோல்டா பண்ணுவேன். என்ன கண்ட்ரோல்டா பண்ணுவேன்னா, நவ் இட்ஸ் டைம் டு ரேஸ் யுவர் வாய்ஸ் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு, when I raise my voice, here are the set of things that you're going to say and this is how you're going to say it and in this setting அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்து தான் நான் வந்து கோவப்படுறது கூட அதை எக்ஸ்பிரஸ் பண்றது. நான் இப்படிதான் எனக்கு வந்து, அதாவது வாய்ஸ் ஒரு பாயிண்ட்ல நான் வந்து கொஞ்சம் வந்து வாய்ஸை ரேஸ் பண்ண போறேன், இல்லாட்டி நான் கத்த போறேன், அப்செட் ஆக போறேன், திட்ட போறேன், இப்படிதான் நான் பிஹேவ் பண்ண போறேன்னா ஐ வுட் வாண்ட் இட் டு பி கண்ட்ரோல். நான் அப்படிதான் பண்றேன். எக்ஸ்ட்ரீம்லி ரேர்லி, ஆல்மோஸ்ட் நான் எக்ஸிஸ்டன்ட் நான் வந்து கண்ட்ரோல் லூஸ் பண்றது. நான் வந்துட்டு
நான் வந்துட்டு நீ சொன்னல, நம்ம ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்றோம். அந்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னொருத்த கவுண்டர் பாயிண்ட் எடுக்கும்போது நீ பபுள் விட்டு வெளில வருவ அப்படின்னு சொன்னல. ம். எனக்கு வந்துட்டு அந்த வெளில வந்து நான் லிசன் பண்றதே, ஐ வில் ஒன்லி டூ இட் இன் அ வெரி லிமிட்டெட் அட்மாஸ்பியர் வித் வெரி ம். லிமிட்டெட் பீப்புள். ஓகே. ஏன்னா ஆமா லைஃப் ஹஸ் டாட் மீ சச். Life has ஆமா taught me such, where if I practice to do it with everyone in this world, I'll be seen as a person who cannot make decisions. ஆமா I'll be அந்த seen as a ப்ராப்ளம்ஸும் person இருக்கு. who's weak. You will be seen as a person who's not confident. You Today's world will not give you the time to have such a long, deep conversation. ஆமா And unfortunately, that's why I said in the beginning, I'm very sad to say this. You need to learn from everyone, but அந்த மைண்ட் செட்டை ரொம்ப கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஐ ஹாவ் வெரி லிமிட்டட் ஸ்பேஸ், வெரி லிமிட்டட் பீப்புள் வேர் ஐ வில் ஆக்சுவலி ஹாவ் அ கான்வர்சேஷன். அதர்வைஸ் ஐ ஒன்லி டீல் வித் சிச்சுவேஷன்ஸ், ஐ ஒன்லி டீல் வித் பீப்புள் மோஸ்ட்லி. ஆமா அண்டர்ஸ்டாண்டபிளி அண்ட் தட்ஸ் த ரியாலிட்டி அன்ஃபார்ச்சுனேட்லி. அது ஒரு பிலாசபர் இப்படி பேசக்கூடாது. ஒரு பிலாசபிக்கல் திங்கிங் ஒரு கான்வர்சேஷன்ல ஒரு ப்ராக்டிகாலிட்டி வந்துட்டு வே டவுன் பண்ணக்கூடாது ஒரு பிலாசபிக்கல் கான்வர்சேஷன். பட் அப்படின்னு இல்ல, நீ பண்ணலாம், எனக்கு இந்த அதுவும் philosophy தான். எனக்கு இந்த ஒரு ப்ராக்டிக்கல் திங் ஆஃப் யூனோ திங்கிங் லைக் அ பிலாசபர், ஒரு திங்கிங் மைண்டுக்கு ஐ வாண்ட் டு எய்ட், பிகாஸ் அ திங்கிங் மைண்ட் வில் ஃபெயில் in today's world. If you only think, you cannot survive. So you need to be very choosy where and with whom you're. Of course, it's very easy to say நீ எல்லார்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு, பட் அது வந்துட்டு ரொம்ப தியரிட்டிக்கலா நல்லா இருக்கும் கேட்க. பட் லைஃப் வில் நாட் டீல் வித் யூ இன் தட் வே. This brings us to personas, different persona. அதனாலதான் personas exist. இப்போ நம்ம இது முடிச்சிட்டோமா? இது ஃபுல்லா ஓவரா? ஏன்னா நீ நம்ம திருப்பி ஈகோ கூட பத்தி வரலாம். பேசின, ஜிட்டு ஈகோ ஏதோ சொன்ன நீ, அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணி இதுக்குள்ள வந்தேன். ஆமா அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சம் ஃப்ளோல போலாம். என்னன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் அது அடுத்த லேயர்ல இதுலயே தான் இருக்கேன். ஆனா என்ன சொல்றேன்னா, இந்த எக்ஸாம்பிள்கே வரேன். வெளில வந்து அப்சர்வரா மாறுறேன்ல, ஒரு தாட் பபுள்ல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தாட் பபுள்ல நான் வந்து கவனிக்கிறேன், பேசுறேன், என்கேஜ் பண்றேன். இன்னொருத்தர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாவோ இல்ல எனக்கு தெரியாது சொல்லும் போது நான் இப்படி கேட்காம அந்த பாயிண்ட் ஆஃப் அட்டென்ஷனை வெளில கொண்டு வந்துடும். ஒரு அப்சர்வரா மாதிரி நானும் வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை. ஐம் ஆல்சோ கெட்டிங் சம்திங். இது வந்து எல்லா நேரமும் நம்ம பண்ண முடியாது, எல்லா நேரமும் பண்ணக்கூடாது, முடியாது. ஏன்னா அப்படிதான் லைஃப் இருக்கு. அதை நீ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண கரெக்டா? என்னடா ஒரு 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 அல்பத்தனமான ஒரு ஆசை வந்துச்சுடா. நான் பேசும்போது தான் வரும். வெளில வந்து கவனிச்சேன்னு சொன்னல, எனக்கு பெஸ்ட் ஆஃப் போத் த வேர்ல்ட்ஸ் வேணும்னு ஒரு மூளை இருக்கும்ல நம்மளுக்கு. அது என்ன சொன்னுச்சுன்னா, வெளில வந்து யோசிச்சுட்டு பட் அந்த மூமெண்ட்லயே யூ ஷுட் ஹேவ் தி மைண்ட் கெப்பாசிட்டி டு கம் அவுட் அண்ட் திங்க் பட் நாட் ரெஸ்பாண்ட் டு ஹிஸ் வியூஸ். அந்த ரெஸ்பான்ஸுக்கு வரும். அதான் ரெஸ்பான்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த ரெஸ்பான்ஸ் will become your new persona or a persona that you have. இப்போ நீ வந்து are you going to respond to that as an engineer? Are you going to respond to that as a friend or a relative or a stranger? அந்த மாதிரி ஒரு நேச்சுரலாவே என்வாயர்மெண்ட் ஒன்னு புஷ் பண்ணும். ஓகேவா? சப்கான்ஷியஸாவே you will change your persona வந்துரும். ஆமா, நம்ம ஏன்னா ஃபேமிலி கிட்ட ஒரு மாதிரி இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரி இருப்போம். அது தானாவும் ரெஸ்டாரண்ட்ல ஒரு மாதிரி இருப்போம், வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும், தியேட்டர்ல ஒரு மாதிரி இருக்கும். சோ இந்த ரெஸ்பான்ஸுக்கு வரும்போது அதுதான் அங்கதான் ஒரு பவரே இருக்கு. சோ இத வந்து ப்ராசஸ் இப்போ திங்கிங் தானா இதுன்றது தெரியல. ஆனா ஆமா அப்படி சொல்லலாம். ஏன்னா ஒரு இடத்துல அந்த பபுள்ல இருந்து ஆக்சுவலா இந்த அப்சர்வர் இருக்குல்ல, அந்த அப்சர்வர் is also able to use these data, external data to process and ஒரு பர்சனை எடுத்துட்டு போய் வைக்கலாம். ஆனா என்னன்னா இது எல்லாமே வந்து we shouldn't let it happen, we should make it happen. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ரோட்ல போயிட்டு ஒருத்தர் அசிங்கமா திட்டுறேன்னு வச்சுக்கோயேன், திருப்பி அவன் உன்னை திட்ட ஆரம்பிச்சிருவான். ஏன்டா திட்டினேன்னு எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஏன்டா திட்டின இல்லாட்டி இக்னோர் பண்ணிட்டு போறதெல்லாம் இல்லை.
ஒன்னு அசிங்கத்தினா திருப்பி திட்டிடுவாங்க. ஏன்னா டப்புன்னு வந்துடும். ஓகே, நான் ஒரு வியர்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா வி ரெஸ்பாண்ட் லைக் தட். வி ரெஸ்பாண்ட் கூட வி ரியாக்ட். வி டோன்ட் ரெஸ்பாண்ட். சரியா? வி ரியாக்ட் டு திங்ஸ். கான்ஸ்டன்ட்லி வி ரியாக்ட் டு திங்ஸ். வி டோன்ட் ரெஸ்பாண்ட் இனஃப். நான் சென்னையில அதை வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டிராபிக் நடக்கும், டிராபிக் சிச்சுவேஷன்ல வரும்போது சர்ப்ரைசிங்கா ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க. ஓகே, ஏன்னா எனக்கு பர்சனலா நடந்துச்சு. இப்படி போற வழியில ஒருத்தன் இப்படி வந்துட்டு இருந்தான் மச்சான். ஓகேவா, நாங்க 2 பேரும் நின்னுட்டோம். ஓகேவா, நான் லைட் அடிக்கிறேன், அவன் எதுவுமே பண்ணல. ஹார்ன் அடிக்கிறேன், எதுவுமே பண்ணல. நிக்கிறேன், எதுவுமே பண்ணல. இறங்கி வந்து ப்ரோ என்ன பண்றீங்க, ஆப்போசிட் வே ப்ரோ, ஒண்ணு ரிவர்ஸ் எடுங்க இல்ல ஓரமா போங்க. அவன் ஒரு பதில் சொன்னான், என்னால ரெஸ்பாண்டே பண்ண முடியல. என்ன தெரியுமா சொன்னான், ப்ரோ இருங்க ப்ரோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னாண்டா. நான் ஐ டுக் அ லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் தட் காய். ஓகேவா, எனக்கு வந்துட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹி broke my wall. ஓகேவா, அந்த இடத்துல அவன் கத்திருந்தா எஸ்கலேட் ஆயிருக்கும். ஓகேவா, ரெண்டாவது இஃப் ஹி கேவ் அ லாஜிக்கல் ரீசன், அது ஒரு லாஜிக்கல் டிஸ்கஷன் ஆயிருக்கும். ஹி செட் அ ரெஸ்பான்ஸ் which was not logical, which broke my wall, which made me completely awestruck. I didn't know what to do next. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன ரெஸ்பாண்ட் பண்றதுன்னே தெரியல. அவன் என்ன, ப்ரோ இருங்க ப்ரோ யோசிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னா. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ரெஸ்பான்ஸ. நான் போயிட்டு கார்ல போய் உக்காந்துட்டேன்னா எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்புறம் அவன் காரை எடுத்தான், நான் போயிட்டேன். அவன் கிட்ட நான் நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்தேன். நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ண போறேன் அந்த மாதிரி ஆன்சர்ஸ் வச்சு. அந்த ஆன்சர் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த வந்துட்டு ஃப்ரீஸ் ஆயிடும். There is no room for discussion, escalation, fight, nothing. There's only one way where you freeze and resolve the issue and move on. அந்த மாதிரி நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், பிராக்டிஸ் பண்ண போறேன் சென்னை ரோட்ஸ் லிஸ்ட். ரொம்ப நீ கூட மச்சான் ஷூட் வாடா அப்படின்னு சொன்னா நீ ஈஸியா சொல்லிடலாம் மச்சான். இதையே இரு மச்சான் யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் வாய மூடிடும், பரவாயில்ல யோசிக்கிறேன், வரலன்னு சொல்லல இன்னும். அதுக்கப்புறம் இப்போ நேத்து இல்ல ஆக்சுவலி இன்டைரக்டா தான் சொன்னான் இன்னைக்கு. சொன்னா உடனே இருமச்சா 5 minutes கொடு அப்படின்னு நான் யோசிக்கிறேன் சொல்ல நானு. அவன் அப்புறம் நேத்து ஒண்ணு நடந்துச்சு. நேத்து ஒரு ஆள் வந்தான். வந்துட்டு இருக்கும் போது செம்ம ஹைலைட். எனக்கு ஹைபீம் கான்செப்ட் புரியல. ஓகேவா, நான் கிவ் அப் பண்ணிட்டேன் அந்த கான்செப்ட்ல சென்னையில. ஓகேவா, நான் வந்துட்டு ஒரு ஃபேஸ்ல எல்லாரையும் நிறுத்தி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு காலத்துல திட்டிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்துட்டு ஏத்துக்கிட்டேன், இதுதான் இங்கதான் நம்ம வாழணும், இப்படிதான் இருக்க போகுது. இது வந்துட்டு ஹைபீமை பார்க்காம ஓட்டு, இடிச்சா இடிச்சுக்கிட்டோம், நான் போய் எங்கேயாச்சும் இடிச்சா இடிச்சுக்கிறேன், பட் இதை நான் டீல் பண்ண போறது இல்லை. நேத்து வந்துட்டு ரொம்ப ஸ்வீடன்ல வாழ்ந்துட்டு வந்து சீன் போடுறான் பார். அப்படி நிறைய பேர் சொன்னாங்க. ஓகேவா, ஆனா உண்மையிலே சொல்றேன், நிறைய பேர் வந்துட்டு ஆக்சுவலி சொன்னாங்கடா, பட் தட்ஸ் நாட் த ரீசன். இன்னைக்கு ரொம்ப நிஜமாலே ரோட்ஸ்ல அன்னைக்கு 10ல ஒருத்தன்னா இன்னைக்கு 10ல 9 பேர் 8 பேரு ஹைபீம். அதுவும் எல்லோ லைட் கிடையாது, எல்இடி லைட். அது வந்துட்டு ஏதோ ஸ்டேடியம் லைட் என்னமோ பண்றாங்க. ஓகேவா, ஆனா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. பின்னாடில இருந்து லைட் அடிச்சா பேக் மிரர் பார்க்கும்போது பின்னாடி தெரியலன்னா அவன் ரைட்ல ஓவர் டேக்கோ ஏதோ பண்றான்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட முடியாது, அவனைதான் இடிப்பேன் அப்படின்றது. அவனுக்கும் நஷ்டம், எனக்கும் நஷ்டம்ன்றது தெரியல. நான் எல்லா ஃபார்ம்லயும் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால. நேத்து ஒருத்தன் வந்துட்டு ஹைபீம் அடிச்சு பிளாஷ் வேற அடிச்சுட்டே இருந்தான் என் பின்னாடி. நான் வந்துட்டு விண்டோ இறக்கணும். ஓகேவா, விண்டோ இறக்கிட்டு இப்படின்னு பின்னாடி. யூஸ்வலா இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, 10ல 2 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, இப்படின்னு. 10ல 2 பேர் எதுவுமே சொல்லல. நான் ஓரம் வந்துட்டேன். அவரு வந்துட்டு முன்னாடி போனாரு. முன்னாடி போயிட்டு ஃபுல்லா போல அவரு. ஓகேவா, அவருக்கு என்னன்னு தெரியல. இப்போ என்ன ஓவர்டேக் பண்றதுதான் அவரோட பிறவி பலன் அப்படின்னா ஓவர்டேக் பண்ணிட்டு போகணும்ல. ஓவர்டேக் பண்ணல அவரு வந்துட்டு என் சைட்ல பேரலா ஓட்டிட்டு இருந்தாரு.
என்னையும் போடல, அவரும் போக மாட்டேங்கிறாரு. நான் அப்புறம் முன்னாடி போயிட்டேன். நான் முன்னாடி போயிட்டேன், மறுபடியும் ஐபிஎம் ஃபிளாஷ் பண்றாரு. ஓகேவா? இது வந்துட்டு கொலோக்கியல் ஈகோ தானே. கொலோக்கியல் டேர்ம்ல ஈகோ டிரைவிங். அதுக்கப்புறமா நான் பக்கத்துல போயிட்டு நான் இவ்வளோ நான் வந்துட்டு இந்த கான்வர்சேஷனோட எவல்யூஷன் லாஸ்ட் 15 இயர்ஸ் நான் பார்த்திருக்கேன். ஓகேவா? கொய்யால பேட் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு திட்டின ஒரு ஃபேஸ், மெச்சூர்டா இத லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஃபேஸ், கெஞ்சின ஒரு ஃபேஸ், இப்போ ரொம்ப நியூட்ரலா ப்ரோ இப்படி லைட் போட்டு ஓட்டினீங்கன்னா நான் எப்படி ப்ரோ வண்டி ஓட்டுறது, ஏன் ப்ரோ என்னாச்சுன்னு கேட்டான். என்ன ப்ரோ ஹை பீம்ல ஓட்டிட்டு இருக்கீங்க ப்ரோ அப்படின்னா, ப்ரோ இது லோ பீம் ப்ரோ அப்படின்னா. ஆக்சுவலி அவன் லோ பீம்ல ஓட்டிட்டு இருந்திருக்கான். அது அவ்வளவு பிரைட்டா இருந்திருக்கு எனக்கு. அவன் ஹை பீம் வச்சு காமிச்சான்டா, செம்ம டிஸ்டன்ஸ்ல அடிக்குது. நான் வந்துட்டு சாரி ப்ரோ தெரியாம பண்ணிட்டேன், நீங்க போங்க, எனக்கு டயர் ஏதோ ஃபிளாட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் ஓர நிப்பாட்டி செக் பண்ணிட்டு நான் வண்டி ஓட்டிக்கிறேன், நீங்க முன்னாடி போங்கன்னு அனுப்பிச்சு. எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி சாரி, வேற டான்ஜென்ட். என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா நான் மறந்துட்டேன்டா. சரி விடு. ஒரு டிராஃபிக்ல டிராபிக் நான் சொல்லல, நீ சொன்னது இது. முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், இவரு என்ன முன்னாடி சொல்லியிருந்தாருன்னு சொல்றாரு நம்மளுக்கு. சரி இது இல்ல பர்சோனா கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரஷன். பர்சோனா அண்ட் கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரஷன். ஓகே, அங்க லிங்க் பண்ண வச்சு அங்க இருந்து இப்ப அடுத்து வருவோம். ஓகே, இது கொஞ்சம் டீப்பா பிலோசாபிக்கலா இருக்கும் எப்பயும் போலதான். ஆனா த பர்டன் ஆஃப் தாட். ஓகே, ஒரு தாட்டுக்கு இருக்கிற பர்டன் அண்ட் ஒரு தாட்டோட வெயிட் ஆஃப் ஈச் ஆஃப் தோஸ் தாட்ஸ். ஓகே, சம்டைம்ஸ் எனக்கு இதை யோசிக்க பிடிக்கல, நான் இப்போதைக்கு நான் யோசிக்க மாட்டேன், இல்லாட்டி இதை பத்தி பேசலாம்னா நம்ம ஏதாச்சும் லைட் டாபிக்ஸ் ஏதாவது பேசுவோம். அந்த மாதிரி சில தாட் ப்ராசஸ்ல நம்ம ஜோன்ல இருப்போம். சில வாட்டி நம்ம வந்து ஹெவி டாபிக்ஸ் பேசுவோம். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப இமோஷனலி எஃபெக்ட் ஆன டீப்பா இருக்கிற சில விஷயங்கள் பேசுவோம். ஸோ ஒன்னொன்னுத்துக்குமே ஒரு வெயிட் ஆஃப் ஈச் ஆஃப் தோஸ் தாட்ஸ் இருக்கு. அது பர்டனாவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பிஃபோர் ஐ கோ இன், இது நான் சொன்னதுக்கு உனக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா சொல்லு, அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் போறேன். நிறைய தோணும். சொல்லு சொல்லுடா. டைம் அப்புறம் டான்ஜென்ட் பாய் வந்துட்டேன் அப்படின்னு கலாய்ப்பான். எதுக்கு மச்சான் அதை மாத்த முடியாதுடா. இது வந்து நீ எப்படி டிராபிக்ல அக்செப்டன்ஸ்க்கு வந்துட்டல, அந்த மாதிரி நான் மட்டும் இல்ல, சப்ஸ்கிரைபர்ஸ் மீட்டப்லயும் எல்லாரும் அந்த அக்செப்டன்ஸ்க்கு வந்துட்டாங்க. நீ வந்து ஒன்னு பேசிட்டு இருக்கும் போது ஒரு பிரிட்ஜை கட்டி நீ ஒரு எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டு போய் நிறுத்துவ. சம்பந்தமா தான் பேசுவேன். ஆமா ஆமா, அது நீங்க தான் சம்பந்தப்பட்டது. அது உன்னோட தாட்ரா அது. ஆமா, நீ சொல்லு மச்சான். இல்ல மச்சான், அந்த பர்சன் ஸ்விட்ச் பர்சனாக்க போறியா? அந்த பர்சன் நான் ஸ்விட்ச் பண்றது சொன்னல, கண்ட்ரோல்டா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டல. ஓகே, ரீவைண்ட் பண்ணிட்டான். இல்லடா, இப்ப நீ என்ன சொன்ன? நான் வேற சொன்னேன். நான் வந்து பர்டன் ஆஃப் தாட், வெயிட் ஆஃப் தாட் சொன்னேன்டா. வெயிட் ஆஃப் தாட். எந்த இத இப்ப பேசலாமா இல்ல இத பேச வேணாமா, இல்ல இத பத்தி இத பேசணும், லைட் தாட்ஸ், டீப் தாட்ஸ், ஹெவி தாட்ஸ், எமோஷனல் தாட்ஸ். அது கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஸ்டேட்லயும் இருந்திருக்கேன், கண்ட்ரோலே பண்ண முடியாத ஸ்டேட்லயும் இருந்தது. அது கண்ட்ரோலே பண்ண முடியாத ஸ்டேட்ல வந்துட்டு விட்டுருவேன், அது என்ன அப்படியே பாதிச்சுட்டு போகும். என்னால அது கண்ட்ரோலே பண்ண முடியாது. பல ஹெவி பர்டன் தாட்ஸ் வருதுன்னு இல்ல, சரி இருந்துட்டு போன்னு விட்டுருவேன். ரொம்ப நேரம். ஆனா இது உண்மைதான் மச்சான், சம்டைம்ஸ் வந்து ஃபைட் பண்ணுவோம்ல தாட்ஸ, பாயிண்ட்ல வந்து எனர்ஜியே போயிடும். இந்தா நீ சோகமா இருக்கணுமா, நான் படுத்துக்கிறேன்,
கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி. ஆட்டு நல்ல செவில 4 விடு, நான் அப்படியே நிக்கிறேன் அப்படின்னு அப்படியே. ஓகே, இப்போ வந்து வெயிட் ஆஃப் தாட்ஸ். ஸோ இப்போ ஒரு தாட்டுக்கு என்ன வெயிட்டேஜ், இந்த தாட்டை வந்து யாரு கூட ஷேர் பண்ணலாம், யாரு கூட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம், இதை எவ்வளவு என்கேஜ் பண்ணலாம், இந்த மூட்ல இருக்குமா இல்லையா, அதெல்லாம் ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இப்போ சாட்ரா நம்ம எழுதி வச்சிருக்கேன், நம்ம சாட்ரான்ற ஆல்பர்ட் கேமு. ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா, தாட்ஸ் வந்து இருக்கு. ஆனா எப்ப நம்ம வந்து அந்த தாட்ஸ் வந்து மீனிங்கை குவெஸ்டன் பண்றோம்ல, அந்த இந்த தாட்டுக்கு என்ன அர்த்தம்ன்ற ஒரு மீனிங்கை குவெஸ்டன் பண்றோம்ல, அந்த மீனிங்கை குவெஸ்டன் பண்ணும்போது இல்ல மீனிங் ஐடென்டிஃபை பண்ணும்போது இட் லீட்ஸ் டு அப்சர்டிட்டி அப்படின்றாரு. ஓகே, அப்சர்டிட்டி அப்படின்னா இப்போ நம்மளோட தலைவரோட அதான் ஆல்பர்ட் கேமோட எக்ஸிஸ்டென்ஷியல் பிலாசபி, அந்த அப்சர்டிசம் பிலாசபி. ஓகே, ஸோ அங்க வந்து மீனிங் கேட்கும் போது அட் சம் பாயிண்ட் மீனிங்லெஸ் அப்படின்ற மாதிரி ஆச்சுன்னா ஒரு லைஃப் இஸ் மீனிங்லெஸ்ன்ற மாதிரி ஒரு அப்சர்டிட்டியான ஒரு, ஏன்னா எல்லா தாட்டும் அப்படியே திங்க் பண்ணி ஒன்னொன்னுக்கு மீனிங் என்ன யோசிச்சு போனோம்னா கடைசியில வந்து அப்சர்டிசம்ல வந்து முடியுது. ஓகே, மீனிங்லெஸ் என்ன பிரயோஜனம் அப்படின்னு எனக்கு ஆக முடியாது. நான் எதை யோசிச்சுட்டு இருக்கேன்னு மீனிங்லெஸ் வந்துருச்சுன்னா அடுத்த நாள் எரிஞ்சு பால் வாங்குறது, காய்கறி வாங்குறது அப்படி போயிடும். அது அங்க முடியாது, ஏன்னா எனக்கு தெரியும் இது இங்க முடிய போற கதை கிடையாதுன்ட்டு. அதனால நான் எழுஞ்சி அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா இது மறுபடியும் வரும் ஒரு 3 நாள் கழிச்சு. நான் முடியல பார் அப்படின்னு வந்து நிக்கும். அதனால இப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா நான் டயர்ட் ஆயிட்டேன், அதனால யோசிக்கிறேன், அதனால மீனிங்லெஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். இதே திருப்பியும் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதையே வந்து வந்துகிட்டு இருக்கேன். 2 பேரும் வாய்ப்பெல்லாம் என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் ஃபுல்லா இப்போ இந்த வெயிட் ஆஃப் தாட்ஸ், இந்த பர்டன் வந்து வருது இல்ல, இந்த ஆல்பர்ட் கேமு சொல்றாரு இது பர்டன்சமா இருக்கு, இந்த தாட்ஸ் வந்து பர்டனா அப்பப்போ ஆகுது, அந்த அப்சர்டிட்டிக்கு லீட் பண்ணுதுன்னு. ஓகே, இப்போ இதே மாதிரி பர்டன் ஓகே, ஆனா நான் வந்து லைட்டா கொஞ்சம் இவரு சொன்னது, இப்போ சாட்ரா சொன்னதையும் இதுல சேர்க்கிறேன். ஓகே, ஜான் பால் சாட்ரா சொன்னதையும். இப்போ அவர் வந்து பீயிங் இன் நத்திங்னஸ் ஒரு புக் நான் படிக்கிறேன்னு நான் சொன்னேன்ல, திக்கா இருக்கு, ரொம்ப கடுப்பா இருக்கு. அவர் வந்து எல்லா புக்குக்கும் அப்படிதான் சொல்லுவாடா, சொல்லு. இல்ல கடுப்பா இருக்குன்னா நல்லாதான் மச்சான் இருக்கு, கடுப்பா இருக்குன்னா கடுப்பா இல்ல நல்லாதான் இருக்கு, ஆனா கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு. அவர் வந்து பேசுன்னு பேசுறாரா, அதான். சோ அவர் வந்து சொல்றாரு பீயிங் அண்ட் நத்திங்னஸ் தான் புக்கோட பேரு. ஸோ பீயிங் அண்ட் நத்திங்னஸ், இப்போ வந்து சம்திங் அ திங் ஃபார் இட் செல்ஃப் இன் இட் செல்ஃப் அப்படின்ற மாதிரி அவர் பிரிக்கிறாரு. ஓகே, இன்னொரு வாட்டி சொல்லு. அது வேணாம் அவர், நான் வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றேன், ஏன்னா அவர் வந்து ரொம்ப இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. ஓகே, அவர் வந்து நிறைய இந்த மாதிரி சொல்லுவாரு, ஆனா நான் வந்து ஈஸியா ஆக்குறேன். இப்போ ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், we exist. ஓகே, things exist, we exist. எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருக்கு, இருக்கிறது தான் இருக்கு. ஓகே, இதுதான் எக்ஸிஸ்டன்ஸ், பீயிங். திஸ் இஸ் பீயிங். ஓகே, இப்போ நத்திங்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நத்திங்னஸ் அப்படின்ற வரதே இப்போ எல்லாமே எக்ஸிஸ்டிங் தானே. நத்திங்னஸ்னா அப்ப என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருதா? நீ வந்து ஸ்டே வித் மீ. ஓகே, ரொம்ப கடுப்பான கொஞ்சம் பர்டன்சமா இருக்கும். எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருக்கு, அப்படின்னா நத்திங்ன்றது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஓகே, எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, எவ்ரிதிங் தட் எக்ஸிஸ்ட். இப்போ இவர் அதான் என்ன சொல்றேன்னா, இந்த நத்திங்னஸ்ன்ற ஒரு கான்செப்டுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் should come and it can only negate something for nothingness to exist அப்படின்றாரு. ஓகே, என்னன்னா நான் வந்து இப்ப சைமன் இருக்கானா அப்படின்னு நான் கேட்கிற கேள்வியில தான் அவன் இருக்கிறானா இல்லையான்ற ஒரு பாசிபிலிட்டி உருவாகுது. இல்லாட்டி சைமன் இருக்கான், அவ்வளவுதான்.
ம். ஓகே, நான் சிம்பிளா ஆக்க ட்ரை பண்றேன். இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு, என்கிட்ட என் பக்கத்துல இந்த பாட்டில் இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வியில தான் அது வந்து இருக்கு, இல்லாட்டி அதோட இல்ல நெகேஷன் வந்து அதுல தெரியுது. ஓகே, இந்த நத்திங்னஸுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, there should be consciousness existing in order to negate the being and question about nothingness. Without the consciousness, there's only being. And then with consciousness, there's nothingness. ஓகே, நான் கரெக்டா சொல்றேன்னா இல்ல நான் இன்னும் கொஞ்சம் சொல்லட்டுமா? புரியுதுடா. அதுக்குள்ள போவோம். அதுக்குள்ள போனாதான் எல்லாருக்குமே புரியும். ஓகே, இப்போ அந்த கான்சியஸ்னஸுக்கு ஒரு ஃப்ரீடமும் இருக்கு. ஓகே, ஃப்ரீடம் டு நேவிகேட் த்ரூ ஆல் ஆஃப் தீஸ் தாட் ப்ராசஸஸ் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, இந்த ஃப்ரீடம்க்கு இப்போ நான் உனக்கு ஒரு ரூம்குள்ள அனுப்பிச்சு இந்த ரூம்ல ஒரு 10 டாஸ்க் நீ பண்ணணும்னு நான் சொன்னா அந்த 10 டாஸ்க் நீ பண்ணுவ. ஒரு டைரக்ஷன் இருக்கு. ஓகே, ஆனா அதே ரூம்ல உன்னை போட்டுறேன், உனக்கு எந்த டைரக்ஷனும் கொடுக்கல. யூ ஹாவ் ஃப்ரீடமா டு டூ எனிதிங் இன் தட் ரூம்? ஓகே, அந்த ஃப்ரீடம் நீ நினைக்கலாம். ஆனா it also puts you in a place where you are supposed to make a meaning out of it. இந்த ஸ்டேட் தான் நத்திங்னஸ். எந்த ஸ்டேட்? அந்த ஃப்ரீடம், the state before something has been done, some concrete thing has been done. அதுதான் நத்திங்னஸ். எனக்கு இப்போ சும்மா ஒரு தாட் வந்துச்சு. Concrete thing has been done, அதுதான் நத்திங்னஸ்ன்றே. Before freedom ன்னு சொன்னல, before doing, and the freedom to do something in the middle, that was the freedom to do something. When you have not done something, it's nothingness தானே. பட் அது நெகேஷன் இல்லையே, புரியுதா? இதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. I sat down and tried to understand this. Okay, இப்போ you're not negate only when you bring in the negation aspect, nothingness வருது. இல்லாட்டி எல்லாமே திங்னஸ் தான். the thingness தான் இருக்கு. அது அந்த சோல். இப்போ ஃப்ரீடம் நீ இப்ப சொன்ன பாயிண்ட் அந்த ஃப்ரீடம் இருக்குன்றோம்ல, அந்த ஃப்ரீடம் இருக்குன்றது யாருக்கு இருக்கு? கான்சியஸ்னஸ்க்கு. ஓகே அப்படின்றோம். அதுதான் நம்ம மேபி இங்கிலீஷ் இஸ் a very tricky word. இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். லாங்குவேஜே ட்ரிக்கி தான். Language is very tricky. That's why we sort of compare something, anything to nothing. Something and anything is actually a being. Nothing is a state. இரு அப்படியே அதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல something and anything சொன்னல. Something and something or anything is a it's an entity. இப்போ something and anything னு ஏன் பிரிக்கிறேன்? ஓகே, புரியுதா? அவர் அதான் சொல்றாரு, something anything பிரிக்க தேவையில்ல. எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, திங்னஸ் இருக்கு. ஓகே, something. ஓகே, திங்னஸ் simplify இப்படி அதான் being. ஆனா nothingness is not an existence, it's not an entity, it's a state. It's not, nothingness doesn't exist unless a consciousness pops in and negates it. புரியுதா? இந்த திங்னஸ்ல ஒரு டப்பா இருக்கு, அது திங் தான். in all things அந்த டப்பா is also a thing. ஒரு கான்சியஸ்னஸ் அந்த டப்பா எங்க அப்படின்னு கேட்கும் போதே there's a possibility of negation, there's a possibility of it's not here. It's a possibility in that question itself, there's a possibility of negation. அதனால nothingness. இப்போ அது இது ஆக்சுவலா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ரொம்ப பச்சையா நான் ஒண்ணு சொல்றேன். ஓகே, இந்த புக் நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இல்ல வந்துட்டோம். இது அது grip விட்டுறாத, நான் சொல்றேன். நீ சொல்றது நான் சொல்றது ஒரு அளவுக்கு வருது. நான் என்ன சொல்றேன்னா, சம்திங் இஸ் a entity. இது நல்ல நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். ஓகேவா? சம்திங் இஸ் an entity. ஒரு கான்சியஸ்னஸ் கேட்டா
அது நெகேட் பண்றது மட்டும் நத்திங்னஸ் நான் சொல்லல. நான் என்னோட வெர்ஷன். மச்சான் சாரி அதை இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்றேன். சம்திங் இஸ் அன் என்டிட்டி சொன்னல, இல்ல ஓகே நான் இல்ல அதுவும் ஆனா வெயிட் பண்ண, நான் என்ன சொல்றேன்னு கேளு. சம்திங் இஸ் அன் என்டிட்டின்னு நீ சொல்றல, அது ஏன் அது வந்து சம்திங் என்டிட்டின்னு சொன்னா, ஒரு திங்க சம்திங், அதாவது ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸ்ல ஒரு விஷயத்த மட்டும் சம்திங்னு நீ சொல்றது ஒரு கான்சியஸ்னஸ் பண்ற வேலை, இல்லாட்டி அது திங்னஸ் தான். சம்திங்க இல்ல, அது திங், எவ்ரி திங். அது சம்திங் ஆறுது வந்து நீ வந்து பிரிச்சு அந்த ஒரு ஹோல் திங்ல பிரிச்சு ஒரு சம்திங் அப்படின்ற அதுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்து நோட்டீஸ் பண்ணி ஒரு திங்னஸ்ல எடுத்து ஒரு சம்திங்னு வந்து பாக்குது. அதனால இப்ப நீ திங்னஸ் சம்திங் இஸ் an entity நீ சொல்றல, அதை எடுத்துட்டு திங்னஸ் வந்து ஒரு என்டிட்டியா கன்சிடர் பண்ணுவோம். அது என்டிட்டின்னு கூட சொன்னா கூட எக்ஸிஸ்டன்ட்ன்றது இப்போ நத்திங்னஸ் எப்படி ஒரு ஸ்டேட்டோ, எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஸ்டேட். ஆனா நத்திங்னஸ் வந்து ஸ்டேட்டா, ஆமாமா ஸ்டேட்டா வந்து when it occurs அவன் ஏன் சொல்றான்னா, நீ ஒரு நெகேஷன் வச்சாதான் அந்த இடத்துல நத்திங்னஸ்னே வருது அப்படின்னு. அந்த நெகேஷனுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு ஏதோ இதுல யாரையும் பேசணும்னு கேட்டேன். என்னன்னா இப்போ வாட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் பிளாக்? என்ன ஆன்சர் சொல்லுங்க. ஒயிட் சொல்ல வரேன், ஆனா வேணாம். not black, it's not black, it's not white. புரியுதா? சோ அந்த நெகேஷன் வைக்கிறதுனாலதான் இட் இஸ் அந்த நத்திங்னஸ் வருது அப்படின்றத அவன் சொல்றான். ஆமா, நாட் பிளாக் இஸ் ஆக்சுவலி நத்திங்லெஸ்ல. ஏன்னா நாட் பிளாக் இஸ் நத்திங்னஸ் லிட்டரலி. ஏன்னா திஸ் இஸ் இந்த பாட் வந்து இட்ஸ் நாட் பிளாக்னு நான் சொல்லலாம், ஆனா இட்ஸ் கிரே. சோ திஸ் இஸ் நாட் பிளாக் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நாட் பிளாக் இஸ் நத்திங்னஸ் ஸ்டேட், திஸ் இஸ் a existing state, this is gray. இதுதான் this is gray தான் கரெக்ட். This is not black na okay, you're stating something about nothingness. This is not red too, this is not white, this is not pink. நீ என்ன வேணாலும் சொல்லலாம், எதை வேணாலும் வச்சு நீ வந்து ஒரு நத்திங் ஃபேக்டரை நீ சொல்லலாம். ஸோ இப்போ அவன் சொன்னதுதான் the true nothingness is negation. அந்த நெகேட் பண்றதுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வேணும், அந்த கான்சியஸ்னஸ் வந்துதான் நெகேட் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த பீயிங் அண்ட் நத்திங்னஸ் இதுல வந்து கான்சியஸ்னஸ் ஒரு ஃபேக்டரு. அந்த கான்சியஸ்னஸுக்கு இதுதான் இந்த பேர்டனுக்கு நான் வரேன். ஓகே, நான் வந்து எங்கேயோ போயிட்டு அந்த பேர்டன் ஆஃப் தாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் நான் ட்ரை பண்றேன். ஏன்னா இது ஒரு பேர்டன்னா எனக்கு இருந்தது, இந்த புக்கு படிக்கிறது மட்டும் இல்ல, இந்த கான்செப்ட்லயும் வந்து இந்த பேர்டன் வந்து தெரியுது. என்னன்னா அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரீடம் இஸ் நாட் ஒன்லி, இப்போ ஃப்ரீடம்னாலே நம்ம ஒரு லிபரேட்டிங் ஃபீலிங்கோட நம்ம அசோசியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆனா ஃப்ரீடம்ன்றது ஒரு 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 பேர்டனும், பேர்டன்ன்றத நம்மளுக்கு புரியுதான்னு தெரியல. ஏன்னா ஃப்ரீடம் கேன் பி அ பேர்டன் டூ. ஏன்னா ஃப்ரீடம் இருக்கும்போது you're forced to exist without a specific set of meaning. இப்போ வேலைக்கு காசு சம்பாரின்றது ஒரு ரூல், அதை ஃபாலோ பண்ணா அது கிடைக்கும் போது உனக்கு அது முடிக்கும் போது உனக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஏன்னா ஒரு செட் ஆஃப் திங்ஸ் யூ ஹேவ் சம்திங் டு டூ. ஆனா ஃப்ரீடம் இருக்கும்போது யூ டோன்ட் நெசசரிலி ஹேவ் எனிதிங் ஸ்பெசிபிக் டு டூ, விச் மேக்ஸ் இட் என்னதான் இனிஷியலா லிபரேட்டிங்கா இருந்தாலுமே அட் சம் பாயிண்ட் அதனாலதான் யூட்டோப்பியா கூட இதுல உள்ள வரும். யூட்டோப்பியா வந்து நிஜமாவே யூட்டோப்பியா வந்து நல்லதா அப்படின்றது ஒரு கேள்விதான். ஏன்னா யூட்டோப்பியா கேன் ஆல்சோ பி பர்டன்சம் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் கோனா ரீச் தட் மீனிங்லெஸ் ஸ்டேட். ஸோ இப்போ வந்து அதனால தான் இது ஒரு 2-3 நான் இதுல கோரிலேட் பண்ணணும். ஓகே, இப்போ சாட்ரா வந்து இது சொல்றாரு. ஓகே, சாட்ரா வந்து அந்த ஒரு ஸ்டேட்ல வந்து பேர்டன், we exist with the burden of freedom ன்னு சொல்றாரு. ஓகே, எனக்கு பெசிமிஸ்டிக்கா இருக்கு அது கேட்கறதுக்கு, ஆனா புரியுது ஏன் சொல்றாருன்னு. ஓகே, we exist with the burden of freedomன்றாரு. So we have to make meaning out of it. ஆனா இப்போ வந்து இது நம்ம கேமு வந்து லைஃப் இஸ் மீனிங்லெஸ் தெரிஞ்சிருச்சு, அப்சர்ட்னு தெரிஞ்சிருச்சு. நவ் மேக் யுவர் ஓன் மீனிங் அண்ட் லிவ் ஹாப்பிலி பிகாஸ் தேர்ஸ் நோ மீனிங் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஓகே, இப்போ வந்து கேபிட்டலிசம் எவ்வளவு புனிதமானதுன்னு உங்களுக்கு புரியுதா?
கேபிட்டலிசம் ஏய். எவ்வளவு புனிதமானது தெரியுதா உங்களுக்கு? வேணாண்டா, அடி வாங்கி சாவாத எல்லார்கிட்டயும். ஏன்னா எல்லாத்துலயும் ஃபிளாஸ் இருக்கு. நம்ம அப்படின்னு புனிதம்ன்ற வார்த்தையை நீ கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஓகே, இரு வரேன். இப்ப அது நீங்க காசுன்னு பார்க்க கூடாது. இட் இஸ் யூ ஹெல்பிங் another human and him helping you. நீ சர்வீஸ் பண்ற, அவன் உனக்கு காசு தரான். நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணிக்கிறீங்கடா. இல்லடா Humanity எவ்வளவு progress நான் ஆயிடுச்சு. சரி, வந்து வேணாம். ஒரு Okay, okay. வேணாம் அங்க போ வேணாம். கான்செப்டுவலா வச்சுப்போம், அதுக்குள்ள போலாம். அது வந்து தனி. ஓகே, அது வந்து தனியா பேசணும். ஏன்னா அதுல வந்து நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபிக்கும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம பேசி அதுல அப்படி கொண்டு போகலாம். நான் சும்மா சொன்னேன்டா, ஃப்ரீடம் பர்டன் சொல்லும் போது ஆமா, கேபிட்டலிசம் புனிதம்ன்றத வந்துட்டு டிராப் பண்ணேன். ஆனா கேபிட்டலிசம் இஸ் நாட் ஃப்ரீடம். சர்க்காசம் இல்லடா, எக்ஸ்பிளைன் பண்ண வைக்காதுடா. ஆனா கேபிட்டலிசம் இஸ் ஃப்ரீடம்னு நீ எப்படி சொல்லலாம்? அப்படியும் இருக்குல்ல. அதாவது கேபிட்டலிசம் இஸ் நாட் ஃப்ரீடம். இல்ல கேபிட்டலிசம் இஸ் நாட் ஃப்ரீடம் நீ சொல்லலாம். அதுதான் மச்சான், கேபிட்டலிசம் ஃப்ரீடம்னு சொல்லடா. நான் கேபிட்டலிசம் ஃப்ரீடம்னு சொல்லடா. நாட் நீ ஃப்ரீடம் ஃப்ரீடம் சொல்லல. பர்டன், நீ ஃப்ரீடம் பர்டன் சொன்ன மாதிரி நான் கேபிட்டலிசம் புனிதம்ன்றேன். ஓகே, சர்க்காசமா மட்டும் தான் நான் ஏத்துக்க முடியாது. நிறைய இருக்கு அது. ஏன்னா அவன் அத சொல்ல ஆரம்பிச்சோன்னா என் மைண்ட் வந்து அது அந்த டாபிக்ஸ்குள்ள இறங்குது. ஏன்னா இது ஃபெசிலிட்டேட் அண்ட் நெகேட் திங்ஸ். சரி, இங்க வருவோம் திருப்பி. ஏதோ உள்ள போயிட்டேன் எங்கேயோ. வந்துட்டே இருக்கு. மைக் இங்க இருக்கு. நீனு நடுவுல வந்து ஏதோ பக்கத்து வீட்டு உங்க சொந்தக்காரர் மாதிரி சொன்ன, நம்ம கேமோ இருக்காரு அப்படின்னு. ஏதோ பக்கத்து வீட்டு மாமா மாதிரி சொல்லுங்க. திருப்பி நம்ம பேசுறோம்லடா, மக்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு தான் நம்ம கேமோ இப்ப வந்துருச்சுடா. வந்துருச்சா? அதான் ஒண்ணும் இல்ல, அது அப்படியே போயிட்டு வருது, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. ட்ரெயின் ஆஃப் தாட் லூஸ் பண்ண கூடாது எனக்கு. ஓகே, இப்போ ஆல்பர்ட் கேமு வந்து அதேதான் வந்து அப்சர்டிசம், லைஃப் இஸ் அப்சர்ட், ஸோ இமேஜின் யுவர் ஹாப்பி, இதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கைன்ற மாதிரி அவரு வந்து ஒரு பக்கம் இருக்காரு. இவர் வந்து இப்படி சொல்றாரு. இப்போ வந்து நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன்டா. சரி இரு. இப்போ எனக்கு ஒரு விஷயம், இந்த புக்கு நான் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் வந்து இது மேபி என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, என்னோட இதை திணிக்கிறேன். எனக்கு வந்து சாட்ரா வந்து ஹி இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல். ஓகே, ஆனா அவரு அவரோட ப்ராசஸ வந்து யோசிக்கும் போது எனக்கு வந்து சாட்ரா உனக்கு தெரியுதா இல்லையா, நீ வந்து பேசுறது ஸ்பிரிச்சுவலா இருக்குன்னு அப்படின்ற மாதிரியும் சில பாயிண்ட்ஸ்ல எனக்கு தோணுச்சு. ஓகே, ஏன்னா when it comes to consciousness we go to that very ஒரு மர்க்கி, ஒரு பிளரி வாட்டர்ஸ்ன்ற மாதிரி. ஓகே, லைன். ஏன்னா கான்சியஸ்னஸ்ன்னு பேசும்போது நம்ம வந்து என்னடா போயிட்டேன் பேசுடா. அதான் கான்சியஸ்னஸ் நம்ம பேசும்போதே ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல போயிடுறோம். சைமா இன்னும் சிரிச்சிட்டு இருக்கான் பரம். அதான் தெரியுது, அவன் சைமன் ஏதோ கம்ப்யூட்டர் நோண்ட ஆரம்பிச்சிட்டான், நீ ஆஃப் பண்ணி போயிட்டு நான் மட்டும் தனியா பேசிட்டு இருக்கேன். பல்லுல இது தேங்காய் மாட்டிக்கிச்சுடா, வீடியோல எடுத்தா நல்லா இருக்காது, ஊத்திக்கிட்டாங்க. எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறீங்க. அதுக்கு வீடியோவே போட்டிருக்கலாம். இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறீங்க. எல்லாரும் இப்ப இமேஜினேஷன்ல இருப்பாங்க, அவங்க தாட்ல நீ போயிட்ட. அதாவது பெரிய பிலாசபி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது நீ வந்து பல்லுல இருக்கிற தேங்காய் எடுக்கிறது அவங்க மைண்ட்ல போட்ட பத்தியா, இதுக்குனே உனக்கு வந்து டிஸ்லைக் பண்ணணும்டா. சரி, ஓகே ஓகே. இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அங்கங்க எனக்கு தோணுது என்னன்னா, அந்த ஃபுல்லா இன்னும் படிச்சு முடிக்கல, பெரிய புக்கு. ஆனா அவர் வந்து இந்த கான்ஷியஸ்னஸ் பத்தி பேசும்போது எனக்கு வந்து ஜித்து கிருஷ்ணமூர்த்தியோட பிலாசபி எனக்கு கொஞ்சம் அதுல வந்து பட்டுக்கிட்டே இருந்தது மைண்ட்ல. ஓகே, ஏன்னா அந்த நெகேஷன் அண்ட் பீயிங் நெகேஷன் வரும்போது he constantly was in that zone where thing and nothing வந்து செப்பரேட் பண்ணிட்டு கான்ஷியஸ்னஸ் பத்தி பேசிட்டு இருக்கும் போது, ஏன்னா அது இன்னேட்லி வந்துருது. அவர் வந்து ஏத்தியிஸ்ட், ஸ்பிரிச்சுவல் இல்ல, அவர் வந்து மெட்டீரியல் வேர்ல்டு தான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா he had to go to that
பாயிண்ட் டு எக்ஸ்பிளைன் திங்ஸ். இந்த இடத்துல தான் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியுது டு ஸ்பீக் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டிங் ஆங்கிள்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஏன்னா அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து ஃபண்டமெண்டலா வந்து ஒரு இடமா வந்துட்டு இருக்கு. ஏன்னா அப்சர்வ் பண்ணி ஒரு ஈகோவா சேர்த்துக்கிறோம். அந்த கான்சியஸ்னஸ் சுத்தி சுத்தி நம்ம வந்து சேர்த்துக்கிட்டே வரும். லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் ஈகோ அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் சேர்த்து வரும். அதெல்லாம் நெகேட் பண்ணும்போது ஸ்பிரிச்சுவாலிட்டியா இருந்தாலும் சரி, ஒரு சயின்டிபிக் ஒரு ரிடக்டிவ் பிலாசபியா இருந்தாலும் சரி, கடைசியில ஒரு பாயிண்ட்ல வந்து மர்ஜ் ஆகுது அந்த இடத்துல. ஸோ அது எனக்கு அதுவும் வந்து இன்ட்ரெஸ்டிங். அதுவும் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, இது மூணும் வந்து ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா கான்சியஸ்னஸ்ன்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வருது. அதுக்கப்புறம் தான் திங்கிங்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல எல்லாம் வருது. நம்ம என்னென்ன யோசிக்கிறோம், தாட்ஸ், திங்கிங், திங்னஸ், நத்திங்னஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் வருது. ஓகே, நான் அப்படியே வந்து இதுக்கு அடுத்து என்ன எழுதி வச்சிருக்கேன்னா அப்படியே அடுத்த இடத்துக்கு போறேன். ஓகே, இந்த புக்கு தான் பீயிங் அண்ட் நத்திங்னஸ். திக்கான புக்கு, ரொம்ப வந்து வெறுப்பா இருக்கும் படிக்கிறதுக்கு. நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னான்னு தெரியல. நீங்க வந்து பேசாம போய் சம்மரி படிச்சிருங்க. ஏன்னா ரொம்ப மண்டை குழம்பி நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் இந்த புக்கு. சரி, ஓகே. ஆனா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா அவரோட மேக்னம் ஓப்பஸ், அதனால நான் வந்து இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கேன். இப்போ அதே மாதிரி இப்போ அடுத்த இதுக்கு வரேன். ஓகே, அங்க அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ பார்த்துட்டு வரேன். நீ பார்த்துட்டு வரும்போது நடுவில் ஒரு டாபிக் போகுமா, தாட்டும் இன்ட்யூஷனையும் ட்ராப் பண்ணுவோம். இரு, நடுவுல பக்கத்துல வச்சு இரு, அப்படியே சொல்லு, அப்படியே இருன்னு சொல்லிட்டு இரு. நான் ஒரு இது வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பி. நான் எதுவும் வச்சுக்கல, சொல்றா. ஜாலியா தாட்டையும் இன்ட்யூஷனையும் பத்தியும் கொஞ்சம் பேசுவோம். ஓகேவா? இப்ப ஜென்ரலா தாட்டுக்கும் இன்ட்யூஷனுக்கும் உங்க எல்லாருக்கும் என்ன டிஃபரன்ஸ் வருது? ரிதேஷ், சைமா, தாட்னா என்ன, இன்ட்யூஷன்னா என்ன? தாட் வந்து இந்த வியூவர்ஸ் கேக்குறியா? இதை பார்க்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. இன்ட்யூஷன் வந்து இதை ஏன் பார்த்தான்னு யோசிச்சிருப்பாங்க. ஆப்போசிட்டா இருக்கலாம் மச்சான். இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இன்ட்யூஷன்ல வந்திருப்பாங்க. ஐயா இதையா பாக்கணும்னு நினைச்சோன்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க. அதான் சொல்லு நீடா. தாட்டுக்கும் இன்ட்யூஷனுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, சர்ஃபேஸ் லெவல் டெஃபினிஷன். சர்ஃபேஸ் லெவல் வந்து இன்ட்யூஷன் வந்து இட்ஸ் மோர் ரிலேட்டட் டு ஃபீலிங். ஆனா தாட் வந்து ஃபீலிங் இல்லாமலேயும் இருக்கலாம். ஸோ தாட்டுக்கு நம்ம ஒரு ஃபீலிங் அசைன் பண்ணிக்கலாம். ஆனால் தாட்ஸ் எக்ஸிஸ்ட். இட் கேன் பி வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸ். பட் இன்ட்யூஷன்ன்றது ஒரு டீப் illogical gut, அந்த ஒரு feeling that has no logical explanation, but you just feel, and then it also seems to direct us in a certain way. So இதுதான் வந்து intuition. தாட்ஸும் பண்ணும். ஆனா நான் இன்ட்யூஷன் என்ன சொல்றேன்னா, ஒரு மீனிங்லெஸ்ஸா ஒரு வயிற்றுல ஒரு ஃபீலிங்கோட வந்து ஒன்று, இது சம்திங் இஸ் சேயிங் தட் ஐ நீட் டு டூ திஸ்ன்ற மாதிரி அது ஃபீலிங். இப்போ நான் தாட்ஸ் அண்ட் இன்ட்யூஷன்ல தாட்ஸ் வந்துட்டு ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கு. தாட் ஓகேவா? இன்ட்யூஷன் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜ். ஓகேவா? ஓகே, திங்கிங் ஃபாஸ்ட், திங்கிங் ஸ்லோ மாதிரியா? அந்த மாதிரி. ஸோ அப்போ இன்ட்யூஷனும் ஒரு தாட் தான், ஆனா ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிறதுனால இட் சார்ட் ஆஃப் கம்ஸ் அவுட் அஸ் அன் இன்ட்யூஷன் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. ஓகேவா? இன்னொரு தியரி என்ன சொல்லுதுன்னா, இன்ட்யூஷன் இஸ் மோர் தென் யுவர் கலெக்டட் தாட்ஸ். More than your collected thoughts. Intuition is something that is more than your collected thoughts, which is more than what your subconsciousness knows. Okay. It's more than not your consciousness knows. More than your subconsciousness knows. Subconscious தான் knows more. அதோட அதையும் தாண்டி. ஓ ஓகே, புனிதமானது அது. அப்படியாதான்.
அப்படி வரியா நீ? அப்படின்னு ஒரு தியரி ஒண்ணு இருக்கு. ஸோ தாட் வந்துட்டு கலெக்டிவா நம்மளோட கான்சியஸ் டேட்டா வச்சு எமர்ஜ் ஆகுது. ஓகேவா? இன்ட்யூஷன் இஸ் நாட் சம்திங் தட் ஹஸ் பீன் கலெக்டட் கான்சியஸ்லின்னு ஒரு தியரி இருக்கு. ஓகேவா? தேர் ஆர் டூ தியரிஸ். ஒன் விச் சேஸ் இன்ட்யூஷன் ஆர் ஃபாஸ்ட் தாட்ஸ். செகண்ட் ஒன் சேஸ் இன்ட்யூஷன்ஸ் ஆர் சம்திங் மோர் தென் அவர் சப்கான்சியஸ் டேட்டா ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்போ இதுல வந்துட்டு எனக்கு இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம அந்த சப்கான்சியஸோட மோர் அப்படின்றத இந்த எபிசோட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா, இல்ல அது தனியா வச்சுக்கலாமா? இன்ட்யூஷன் சப்கான்சியஸோட மோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமான்னு கேக்குறியா? அது வந்து நான் பேசுறது கேக்குதா? இந்த கேக்குது. அது இந்த எபிசோடுக்கு நீங்க பேசுறது போன் வருது, அதனால நீங்க பேசுறது கேட்க முடியல. ஒரே செகண்ட் நான் போய் முழுசா அந்த தேங்காவை எடுத்துட்டு வந்தேன். இப்போ நீ கேட்ட கேள்விக்கு அவன் என்ன பண்ணான்? தேங்காய் எடுக்க போயிருக்கான். தேங்காய் இன்னும் வரலையா? தேங்காய் இல்ல, இப்ப நான் போய் தேங்காய் எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லி போனான். மச்சான் தேங்காய் எல்லாம் எடுக்காதடா, பாத்துக்கலாம். இரிட்டேட் பண்ணுது. அங்கேருந்து இல்லடா, பல்லுந்துடா. போய் எடுத்துட்டு வரேன். இந்த சாப்டருக்கு கரெக்டா இருக்குமா இந்த எபிசோடுக்கு இத டைவ் இன் பண்றது, இல்லனா வேற ஏதாவது போகலாம்? இல்லடா, எல்லா டாபிக்ஸும் நீங்க பேசுறது வந்து ஒரே இதுல போதா இல்ல டான்ஜென்ட் ஒரே மாதிரி? இல்லடா, அவன் வந்து பிரிட்ஜ் போடுவான், நான் எப்படியாச்சும் அந்த பிரிட்ஜை கூட்டு வந்து நான் டாபிக்கோட சேர்க்க பார்ப்பேன். நானும் டாபிக்ல பேசிட்டு இருக்கேன். அப்படிதான் ஆர்கியூம் பண்ணுவான். மச்சான் உன் டாபிக்ல நீ பேசிட்டு இருப்படா. நீ மாறாத மச்சான். நான் மாறதே இல்லடா, நீங்க செட் பண்றதே ஒரு ராங் நரேட்டிவ்டா. இல்ல மச்சான், அதுதான் அதே ஒரு ஐகானிக்கா மாறிடும் மச்சான். நீ வந்து சூர்யா இப்படிதான் அப்படின்னு வந்து ஆக்கிடலாம். இந்த பசங்களை நம்பாதீங்க, நானும் சம்பந்தமான பேசுறேன். இவனுங்க என்னமோ டைவர்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணுவானுங்க. அத நம்பாதீங்க. உங்களுக்கே என்னன்னு தெரியும். ஆமா, பேசாத நானே சொல்றேன், உங்களுக்கே தெரியும். மச்சான் இது நீ இப்ப சொன்னதுக்கே நான் வரேன். ஓகே, ஆனா ரொம்ப உள்ள போனா அது ஒரு பெரிய டாபிக்கா போகும். ஆனா நீ சொன்னதுல கலெக்ஷன் ஆஃப் குவிக் தாட்ஸ் தான் வந்து வருதுன்னு சொல்றல. அதுல அதோட தியரி வந்து யாரு வந்து சொன்னான்னு தெரியல. ஆனா அதுல ரிலேட்டடா நான் ஒரு புக் ரெக்கமெண்டேஷனும் தரேன். பிளிங்க், அந்த புக்கு பேரு பிளிங்க் பை மால்கம் கிளாட்வெல். அது நான் சொல்லியிருக்கேன், ஏதோ ஒரு இடத்துல நான் சொல்லியிருப்பேன், ஸ்னாப் ஜட்ஜ்மெண்டா எங்கேயோ. சோ அந்த புக்ல என்ன சொல்லணும், இப்ப நீ சொன்னதுதான். இப்போ ஒரு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஃபயர் ஃபைட்டர், அதுவா அந்த புக்கா? அந்த ஃபயர் ஃபைட்டர், ஒரு ஃபயர் ஃபைட்டர் வந்து ஒரு ரூஃப் வந்து கொலாப்ஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சோடனே, ஃப்ளோர் வந்து கொலாப்ஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சோடனே அவருக்கு வந்து ஏன் தெரிஞ்சதுன்னு தெரியல. ஆனா ஐ திங்க் வி நீட் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ் ரைட் நவுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளியர் பண்ணாரு. கொலாப்ஸ் ஆச்சு. ஒரு கியூரேட்டர் வந்து மியூசியம்ல வந்து ஒரு ஆர்ட் கியூரேட்டர் வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் பார்த்தோன்னே இது வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா டெஸ்ட் பண்ணல, டச் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனா அவருக்கு இன்ட்யூஷனா தோணி இருக்கு. ஆனா இதுக்கு என்ன, கடைசியில போலீஸ் வந்து டக்குன்னு ஒருத்தன் பாக்கெட்ல கை விடுறான்னா பேசிட்டு இருக்கும் போது, அது கன்னாவும் இருக்கலாம், இல்ல சாதாரணமாவும் இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாமவும் இருக்கலாம். ஸோ ஹி நீட்ஸ் டு மேக் அ குயிக் டெசிஷன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கரெக்டான டெசிஷன்ஸ் எடுக்கிறது ஏன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா அந்த புக்ல மல்டிபிள் இயர்ஸ் ஆஃப் ஆர் இன்டென்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அத்தனை ஆர்ட் ஒர்க் பார்த்துருப்பாங்க, அத்தனை ஃபயர் ஃபைட், அத்தனை பில்டிங்ல அவங்க வந்து ஃபயர் ஃபைட் பண்ணியிருப்பாங்க, அத்தனை கிரிமினல்ஸ் பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து சப்கான்ஷியஸ்லி ஒரு டாக்டரா இருந்தாலும் சரி பார்த்தோன்னே டயக்னோஸ் பண்ணிடுவாங்க டக்குன்னு, ஏன்னா அத்தனை கேசஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஈஸியா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதை லீட் பண்ணுது டு தட் டெசிஷன் விச் ஃபெசிலிட்டேட்ஸ் தட் தியரி தட் யூ சே இன்ட்யூஷனுக்கு. ஆனா இன்ட்யூஷன் அதுதானா அப்படின்றதுக்கு எனக்கு டெஃபினிட்டிவ் ஆன்சர் இல்லை. ஆனா மேபி
நான் வந்து வேற பெர்ஸ்பெக்டிவ்ல அதை பார்ப்பேன். சைமா நீ சொல்ல எதுவும் சொல்லாது. இல்லடா, அவன் வந்து இதேதான் வந்து அவன் சூர்யா சொன்னான்னு எனக்கு தோணுது. பியாண்ட் சப்கான்சியஸ். இப்ப நீ சொல்றது எல்லாமே வந்து இட் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். அது வந்து சப்கான்சியஸ்ல ஸ்டோர் ஆயிருக்குது. அதனால உனக்கு அந்த இன்ட்யூஷன் வருதுன்னு சொல்றல. சர்டன் திங்ஸ் வந்து வாழ்க்கையில வந்து நடந்திருக்காது. அது வந்து சுத்து வட்டாரத்திலே கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். பட் அந்த இடத்துல வந்து ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். சோ அது வந்து இட்ஸ் பியாண்ட் சப்கான்சியஸ்ன்றதுதான் அவன் வந்து சொன்னான்னு எனக்கு தோணுது இப்போ. அது ரெண்டாவது தேரி. இன்னொரு தியரி. ஆமா, நீ இதுதான் நான் வந்து இந்த பாட்டை தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன பாட்டுக்கு அந்த தியரி அதை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு தான் நான் இப்ப அதை சொன்னேன். ஓகே, ஆனா இப்ப அவன் சொன்னான்ல, அவன் சொன்னதுலதான் எனக்கும் வந்து ஒரு கேள்வி இருக்கு. என்னால முழுசா அதை ஒத்துக்க முடியல. ஏன்னா சம்டைம்ஸ் இன்ட்யூஷன் வந்து ஒரு எதுவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் டக்குன்னு ஏதோ ஒன்று தோணும், அது கரெக்டாகவும் இருக்கும். ஸோ அது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, அதுக்கு வந்து ஏதாச்சும் ரிடக்டிவ் மீனிங் இருக்கா, இல்லாட்டி அதுவும் வந்து ஏதோ அப்பாற்பட்டதா ஏதோ இருக்கா அப்படின்றதுக்கு தான் வந்து கேள்வி. ஆனா அதுக்கு நம்ம இப்ப போறோமா? இருங்க ப்ரோ, யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடு மச்சான். நல்லா இருக்கு. ஓகே, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அது போவேணா, ஏன்னா தலைவர் ரெடியா இருக்காருல்ல பாலம் கட்டுறதுக்கு எப்பயுமே. எங்க வீடு கட்டணும், செங்கலோட நிக்கிறான். சரி, அது ஏன் நான் இப்ப போவேனான்னு சொல்றேன்னா, அதை நம்ம தனியா பேசுவோம். நிறைய இருக்கு தெரிய பேசுறதுக்கு. ஓகே பரவாயில்லவா? ஓகே, நான் வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றேன். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு தாட்ஸ் நம்ம வந்து பேசுவோம். ஓகே, illusion of control. Okay, thinking often gives a false sense of control over an uncertain future. கரெக்டா? இத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால நான் எழுதியிருக்கேன். இன்னொரு தடவை சொல்லு. இது உங்களுக்கும் நடந்திருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு நடந்திருக்காருன்னு. ஓகே, thinking often gives a false sense of control over an uncertain future. ஓகே, என்னன்னா நான் வந்து சரி, ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது என்ன ஏன் ஃபீலிங், இது என்ன என் ஃபீலிங், நான் வந்து உடனே ரியாக்ட் பண்றேன் நான் அதுக்கு, அத ப்ராசஸ் பண்ணாம. பாத்தியா, அந்த ஃபீலிங் சொல்லு. படத்துல அதாவது தலைவர் வந்து படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டாரு, உள்ள போயிட்டு படம் நல்லா இல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணு. ஓகே, என்ன சொல்ல வரேன்னா, சம்டைம்ஸ் நான் வந்து ஏதாச்சும் பெருசா பிளான் போடுவேன். ஓகே, இதை பண்ணணும், நான் வந்து டாக்குமெண்ட்ரி மூவி எடுக்கணும், இல்லை ஏதாச்சும் அந்த மாதிரி யோசிப்பேன். ஓகே, பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணணும்னு கான்ஃபிடென்ட்டா யோசிப்பேன். அந்த தாட்ஸ் வந்து நல்லா டீப்பா யோசிச்சிருவேன். நிறைய பிளானும் மைண்ட்ல எல்லாம் பண்ணிடுவேன். ஓகே, பண்ணும்போது உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல, ஓகே ஐ ஹாவ் திஸ் அண்டர் கண்ட்ரோல்னு. அது ஆனா அது நடக்கல இன்னும். ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் திங்கிங் அபவுட் திங்ஸ் அந்த மாதிரி often gives a false sense of control. ஆனா அது uncertain future தான். It's an uncertain future, but it's a false sense of control. ஆனா அதை நான் வந்து பண்ண முடியும், ஆனா அது uncertain till I do it. So action plays a role after the thought. So I need to act on those thoughts. இப்போ நீ சொன்னத ஒரு கேரக்டரோ ஒரு லைஃபா வாழ்ந்திருக்கியா? வாழ்ந்துட்டே இருக்கேனே. நான் வாழ்ந்திருக்கேன். நான் அதோட எக்ஸ்ட்ரீம் வாழ்ந்திருக்கேன். Perfectionist of scheduling my day, planning out every single drop of my life. அந்த ஜேர்னி வந்துட்டு எனக்கு சஸ்டெயின் ஆகல. ஏன்னா ஒரு அன்லிமிட்டெட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வேணும் இந்த ஜேர்னியை நீ சஸ்டெயின் பண்றதுக்கு. அண்ட் the thing is, you need to plan. I will still plan, but I'm okay to accept if my plan is not going accordingly. And the acceptance and the adaptability later than since I touched being a perfectionist of planning out every single minute of my life, அது ஒரு 5-6 years அந்த மாதிரி வாழ்ந்திருக்கும்.
ஆனா அது வந்துட்டு அது அந்த லைஃப வாழ்றதுக்குன்னு நீ காம்பன்சேட் பண்ணணும். இது வந்துட்டு இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு ஒரு பிரைமல் மந்த்ரா வந்துட்டு சொல்லிடுறேன். ஓகேவா? Your personality, your character has to compensate your personality. I will say this again. Your character has to compensate your personality. இப்போ So if நீ you அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா? ஏன்னா இன் வாட் சென்ஸ் டு யூ திங்க், வாட் டு யூ திங்க் அபவுட் கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டி, அண்ட் ஹவு டு யூ டிஃபரன்ஷியேட் ஈச் அதர்? okay. So இப்போ என் personality would be that I have to plan things very meticulously in my life. But your character could be that you're not very strict with planning things. Okay. Or your character could also resonate with your personality 100%. ஒரு transparent கூட இருக்கலாம். Your character can be very transparent that your personality passes through completely. Okay, wow. ஆனா if let's say your friends call you a perfectionist, a person who plans every single thing, that is the character that you have given them. Okay, wow. உள்ள வந்துட்டு நீ மெட்டிகுலஸ்லி பிளான் பண்ற ஒரு பர்சனாவே இருக்காம கூட இந்த கேரக்டர் நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் சர்க்கிளுக்கு கொடுக்கலாம். இமிட்டேட் பண்ணலாம், ஃபேக் பண்ணலாம். யூ கேன் லிவ் தட் கேரக்டர், ஜென்யூனாவே லிவ் பண்ணலாம். பட் யுவர் பர்சனாலிட்டி வுட் பி சம்திங் எல்ஸ். யுவர் பர்சனாலிட்டி வுட் வாண்ட் டு சீக் அட்வென்ச்சர். ஓகேவா? இப்போ யுவர் பர்சனாலிட்டி இஸ் your personality is something that wants to meticulously plan every single minute of its life, but there could be 4 characters. Circle 1 order, your character can reflect the same thing. Circle 2 order, you can show yourself as adventure, though internally you want to meticulously plan every minute of your life. Circle 3 kuda nee konjam manipulate panikalam. So character is something that you're letting out from your system to others. Personality is something that's happening inside you. Okay, wow. So if you're meticulously planning something, இது என் personal observation. Okay, wow. Why I derived to the mantra which says your character has to compensate your personality. Okay, wow. நீ சும்மா பிளான் பண்ற ஒரு பர்சன் ஒருத்தனுக்கு தெரிஞ்சாலே அந்த பிளான் சொதப்புவானுங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் டூயிங் இட். ஸோ why to tell others that you would like to do things well planned? If your objective is to do things well planned, you don't have to show that as a character. You can be a very chill kind of a guy outside, but internally you have everything planned out meticulously. You have an option A, இது இல்லைன்னா option B, இது இல்லைன்னா option C, இது இல்லைன்னா option D. You don't have to tell everyone or have a character that says you're planning your life to the minute or second. You can be a very chill guy, ரொம்ப adventurous on the goal வந்துட்டு முடிவு எடுக்கிற ஒரு கேரக்டரா நீ வெளில பிரதிபலிச்சுக்கலாம். பட் இன்டர்னலி யூ ஆர் a very meticulously planned personality. அந்த ஸ்பான்டேனியஸா வருது கூட யூ ஹேவ் ப்ரீ பிளான் திங் தட். இப்போ ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஷூட் இல்லைன்னா நான் இந்த புக் எடுத்து படிப்பேன். இந்த புக்கு படிக்கும் போது கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா நான் வெளில போய் என் ஃப்ரெண்டை பார்ப்பேன். வெளில போய் என் ஃப்ரெண்டை பார்க்கும் போது அவன் வீட்டுல இல்லை அப்படின்னா நான் போய் எங்கேயாச்சும் சாப்பிடுவேன். இதெல்லாம் எனக்கு முன்னாடியே வந்துடும், ஏன்னா லைஃப் இஸ் சச். ஓகேவா? ஸோ நான் எல்லாத்துக்கும் ஒரு பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, பிளான் இ வச்சுட்டு ஐ வில் சூஸ் ஹவு plan B, plan C, plan C, D, plan E has to be, but I can show myself as a person who's very spontaneous. Because sometimes your character is not something that you as a person choose to show others. It can be something that is demanded out from you by the environment, by the society, by the relationship. So you don't have full freedom in choosing your character sometimes. Sometimes it's a demand that is kept on you. So you can sort of play a bit with your character and stay true to your personality. இதுதான் நான் சொன்னேன். Your personality has to compensate. Your character has to compensate your personality. இது எதுக்கு சொன்னேன்? அந்த இது கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டி
டிஃபரன்சஸ் அதை யூஸ் பண்ணி ஏதோ சொல்ல வந்த. எஸ், எனக்கு நம்ம அதுக்கு முன்னாடி நீ என்ன பாயிண்ட் சொன்ன? அவன் வந்து திங்கிங் பத்தி சொல்லிட்டு இருந்தான். தாட் வந்து அதாவது அன்சர்டன் ஃபியூச்சரை நம்ம வந்து ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு தருது. கண்ட்ரோல், அந்த லைஃபே வாழ்ந்தது. ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் an uncertain future for a thought. மச்சான் எனக்கு வந்து இதுல ஒண்ணு இருக்கு, நான் அது பேசிடுறேன், அதுக்கப்புறம் மூவ் ஆன் டு யுவர் கால். சோ நீ வந்து இல்லடா, அவன் வந்து அவன் லென்த்தா பேசுவான்டா, அவன் லென்த்தா பேசுவான். நான் புடிச்சு வச்சுக்கிட்டேன், நீ சொல்லு. ஸோ என்னன்னா, இப்ப ரித்தேஷ் சொன்னது வந்து எனக்கு திங்கிங் அப்படின்றது வந்து லைக் மெட்டிகுலஸ்லி பிளானிங் எவ்ரி திங், அந்த அவுட்கம் எல்லாமே பண்றது ஓகே, சரியா? தட் இஸ் திங்கிங். அது ஆக்ஷனுக்கு முன்னாடி வாட் எவர் யூ செட், ஐம் நாட் அக்ரியிங் டு இட். ஏன்னா யூ ஆர் திங்கிங் அபவுட் அது என்ன நடக்கும் அப்படின்றது நீ யோசிக்கிறல்ல. தட் இஸ் நாட் திங்கிங். என்னோட பர்செப்ஷன்ல அது திங்கிங் கிடையாது, தட் இஸ் ஓவர் திங்கிங். இல்ல நான் வந்து திங்கிங்க்கு வரேன். ஓவர் திங்கிங் விட்டு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பிளான் பண்றேன், அவ்வளவுதான். அது ஓவர் திங்கிங். அந்த அவுட்கம் தான் நான் வந்து இப்ப நீ வந்து வேற ஏதாவது நடந்துருமா, இது பண்றோமா அப்படின்றது வந்து ஓவர் திங்கிங் நான் சொல்றேன். அங்க நான் போகவே இல்லை, நான் திருப்பி கிளாரிஃபை பண்றேன் நான் என்ன சொல்றேன்னு. ஓகே, அவன் என்ன சொன்னான், நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உனக்கு வந்துட்டு மண்டே எக்ஸாம் வச்சான், நீ ஃப்ரைடேல இருக்க, ஓகேவா? இது நம்ம எல்லாருமே பண்ணிருப்போம். மண்டே எக்ஸாம், இன்னைக்கு ஃப்ரைடே, ஓகேவா? இன்னைக்கு ஃப்ரைடே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிளான் பண்ணுவோம். ஃப்ரைடே வந்துட்டு என்னென்ன சாப்டர் படிக்கிறோம், சாட்டர்டே என்னென்ன சாப்டர் படிக்கிறோம், சண்டே என்னென்ன சாப்டர் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பை தி ஹவர்லாம் நான் பிளான் போட்டிருக்கேன். பிளான் போட்டுட்டு படுத்து தூங்கிடுவேன். ஏன்னா அது எனக்கு போதுமான கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு படிக்கிறத விட. எக்ஸாக்ட்லி அவன் சொல்றதுதான் இந்த ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தருது. நான் இப்போ ஒரு ஸ்கெட்யூல் போட்டு முடிக்கும் போதே ஒரு சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துடும், ஓகே அப்படின்னு. ஆனா அந்த அது வந்து ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். த தாட் ஈவன் இஃப் இட்ஸ் லேயர்ட், அதாவது இன்டென்ஸா நீ யோசிச்சு கரெக்டா பண்ணியிருந்தாலுமே இட்ஸ் ஸ்டில் an uncertain future, பட் இட் will give you a false sense of confidence. ஏன்னா என் ஃப்ரெண்டு கூட நான் பார்த்துருக்கேன், காலேஜ்ல வந்து எடுத்துட்டு வந்து கலர் கலரா ஸ்டென்சில்ஸ் வைப்பான், இது பென் வைப்பான், ஹைலைட்டர்ஸ் வைப்பான், நோட்ஸ் வைப்பான். நோட்ஸ் வந்து இந்த ஸ்பைரல் பவுண்ட்ல கிழிக்கிற மாதிரி இருக்கணும், அதை வந்து இன்னொரு இடத்துல சேம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவான். ஆனா அந்த டைம்ல நான் படிச்சுட்டு இருப்பேன். ஓகே, நான் அப்படியே உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஓகே, டைனிங் டேபிள்ல, தரையில, இது எங்கேயாச்சும் மண்டையில ஏறுறதுக்காக உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் எக்ஸாம். எனக்கு வந்து என்ன தெரிஞ்சதுன்னா, அவனுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வருது அவன் அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்றதுல. அது எனக்கு கிளியரா தெரிஞ்சது. நான் அவன்கிட்ட சொன்னேன், டேய் நீ இதெல்லாம் பண்றது ஓகேடா, நீ எவ்வளவு படிச்சிருக்கலாம் இந்த டைம்ல, நீ படிச்சிருந்தானா இந்த நேரத்துக்கு உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்குமே. இதெல்லாம் உனக்கு வெளில தருதுடா இந்த கான்ஃபிடன்ஸ்லாம். நீ வந்து பிளான் போடுறது, மைண்ட்ல பிளான் போடுறது, இதெல்லாம் அரேஞ்ச் பண்றது, இதெல்லாம் இல்ல. உட்காந்து வேர் இஸ் த மீட்? த மீட் இஸ் when you sit down. அது வந்துட்டு அந்த லைஃப் வாழ்ந்ததுல எக்ஸ்பீரியன்ஸ்ல அதுதான் நான் கனெக்ட் பண்ண வந்தேன்டா சைமா. என்னன்னா அந்த கேரக்டர் காம்பன்சேட் பண்ணணும்னு சொன்னல உன் பர்சனாலிட்டிய, அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, யூ கேன் ஸ்டில் பிளான். அந்த ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு நான் சொல்றதுக்கு தான் சொல்ல வந்தேன். இட் ஆக்சுவலி கிவ்ஸ் யூ கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். ஆனா த திங் இஸ் தட் டோன்ட் கெட் லாஸ்ட் இன்டு தி டீடைல்ஸ் ஆஃப் த பிளான். அது வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். ஸோ நீ அந்த ஜேர்னிக்குள்ள போனாதான் உனக்கு அந்த ஒரு கண்ட்ரோல் வரும். அப்பதான் யூ கேன் நோ where you're wasting your time in the details of it. The details don't matter so much. ஒரு ஹை லெவல் பிளான் இருந்துட்டு அங்கேருந்து ஆப்ரேட் பண்ற ஒரு பேலன்ஸ் வேணும் நமக்கு. ஏன்னா இட் ஆக்சுவலி கிவ்ஸ் யூ கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். ஓகேவா? அதை எக்ஸிக்யூட் பண்றதுலதான் ப்ராப்ளம் இருக்கு. அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுல பண்ணாம பிளான் பண்ணிக்கினே போக கூடாது, பிளான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினே போக கூடாது. அதை எக்ஸிக்யூட் பண்ற ஸ்பேஸ ஆரம்பிச்சோம். ஆமா, அந்த thought process உங்களுக்கு வந்திருக்கு. I don't think it is giving Simon, it has. நீ சொல்லு. இப்போ நீ என்னன்னு சொல்ல இல்ல, நீ இப்போ வந்து நாங்க சொல்றது புரியுதுல, ஓவர் திங்கிங்க்கு முன்னாடி இது. ஆனா ஒரு பிளான் போட்டானே ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் இல்ல, அந்த மாதிரி உனக்கு ஏதாச்சும் இருந்திருக்கா? அந்த ஃபீலிங் உனக்கு வந்திருக்கான்னு கேக்குறேன்.
இல்ல நான் அதை வந்து இப்போ ஏதோ ஒரு அவுட்கம் வருதுன்னா தட் இஸ் ஓவர் திங்கிங் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். பிகாஸ் இப்போ இப்போ நான் என்ன வேணா யோசிக்கலாம்ல, ஒரு ஒரு விஷயத்த நான் என்ன வேணா யோசிக்கலாம். தட் டசன்ட் மீன் இட் இஸ் கிவிங் மீ பவர் ஓவர் இட். இப்போ அது வந்து நான் ஃபால்ஸ் பவர். so that is not thinking வந்து it doesn't give me powerல. அதாவது ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் பவர் கண்ட்ரோல், ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் பவர்னு சொல்றேன். ஃபால்ஸ் சென்ஸ்னா இட்ஸ் நம்ம நினைக்கிறோம் ஆனா அப்படி இல்ல அப்படின்னு நீ சொல்றதுதான் நானும் சொல்றேன். ஆமா, ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் பவர், ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல், இட்ஸ் நாட் கண்ட்ரோல். நீ வந்து நம்ம நினைக்கிறோம் அது கண்ட்ரோல்னு, அது நினைக்காத அது தப்பு அப்படின்ற. அதுதான் டசன்ட் மீன் இல்ல. இப்போ சமையல் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சமையல் செய்யறேன்னு வச்சுக்கேன். சமையல் செய்யணும்னு நான் யோசிக்கிறேன், அவ்வளவுதான். நான் தட் டசன்ட் கிவ் மீ ஃபுட் ஆர் தட் டசன்ட் கிவ் மீ எனிதிங். நான் அதை வந்து யோசிக்கிறேன், அவ்வளவுதான். when I think about அந்த ப்ராசஸ் பண்றது தான் வந்து யூ ஆர் சேயிங் இட் அஸ் சாப்பாடு வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். நான் வந்து சமையல் செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். ஓகே இல்ல நீ வந்து நான் அவன் சொன்ன எக்ஸாம்பிள் தான் பெஸ்ட். நீ படிக்கணும், ப்ரிப்பேர் பண்றதுக்கு நீ வந்து பிளான் போடுற. பிளான் அவன் பண்ணியிருக்கேன்னே சொன்னாங்க. நல்லா ஃப்ரைடே நைட் உட்காந்து மண்டே இதுக்கு ஏன் சொன்ன இது பண்றோம் அது பண்றோம் இது முடிக்கிறோம், நம்ம சண்டே ரிவைஸ் பண்றோம் போறோம், அதான் சூப்பரா முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்கத்தை போட்டான்னு வை. அடுத்த நாள் மத்தியானம் ஏன்ச்சானா அவனுக்கு அந்த தூக்கம் போட்டதுக்கு ஏன்னா he got confident that he will do it. ஆனா என்னன்னா இங்க சமையல் பண்ணணும்னு நினைச்சாலுமே சமையலை பண்றதுலதான் பவர் இருக்கு, பண்ணணும்னு யோசிக்கிறதுல பவர் இல்லை. சோ நீங்க அதுல பவர் அது பவர்லெஸ்ஸா எங்க போகுதுன்னா அந்த எக்ஸிகியூஷன் நடக்காதனால. ஆமா, ஆனா அது வந்துட்டு உனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குது, ஒரு புஷ் ஒண்ணு கொடுக்குது, ஒரு 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 கான்பிடன்ஸ் ஒண்ணு கொடுக்குது. அதை டினை பண்ணக்கூடாது, பண்ண வேணாம். ஸோ டிசிப்ளின்ற ஒரு மசாலா இங்க போட்டுருவோம் இந்த இடத்துல. ஸோ ஸ்ட்ராங்கான தாட்ஸ் இம்பார்ட்டன்ட், அதுக்கு வந்து ஆக்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட், அது டிசிப்ளினோட வச்சு பண்றது இன்னொரு இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு இப்போ வந்து இப்போ சைமா நீ வந்து ஒரு 10 புக்கு நீ வாங்கி வைக்கிற, வாங்கிட்டோம்டா 10 புக்கு நம்ம வச்சு இதை சாமியா வச்சு படிக்க போறோம் அப்படின்னு வந்து நீ வந்து ஒரு ஃபீலிங் வருது. இந்த வருஷம் அது வரக்கூடாது, அந்த ஃபீலிங்கே வரக்கூடாது. நீ அந்த 10 புக்கு வாங்கினதுக்கு நீ சந்தோஷமே படக்கூடாது. அவன் கேஸ் லைட் பண்றான் இப்போ. நல்லதுக்கு சொன்னா என்ன கேஸ் லைட் பண்றேன்னு சொல்லுவேன்டா. ஓகே, வாங்கிட்டு அதை நீ அதுக்கப்புறம் அந்த ஒரு வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ட்லாம் ஆகவே ஆகாது. உட்கார்ந்து நீ படிச்சு முடி, அவ்வளவுதான். அதுதான் புரியுதா? இதுக்கு ஓவர் திங்கிங் இல்ல கண்ட்ரோல் அதெல்லாம் இல்ல. ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல், ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் பவர், ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் இது. எனக்கு எத்தனை புக்ஸ் இந்த பின்னாடி இருக்கு பேக்ரவுண்ட்ல பாக்குறேன்ல, எல்லா புக்கும் நான் படிச்சேனா இல்ல. எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? நான் இப்படி நிற்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு. இன்னொரு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ஒரு ரன்னிங் குரூப், ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சிருக்கேன். அதுல சீசனலா நிறைய பேர் வருவாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. those who haven't done 10K steps before, those who haven't run வாழ்க்கையில ஓடினதே இல்லை, நாங்க கவுச் டு 5K 10K 21K ஓகேவா, எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் போடுற ஃபர்ஸ்ட் மெசேஜ் தான், டோன்ட் பை ரன்னிங் ஷூஸ், டோன்ட் பை ரன்னிங் பேண்ட்ஸ், டோன்ட் பை ரன்னிங் ஷர்ட்ஸ், ரன்னிங் கிளவுஸ், ரன்னிங் ஸ்கார்ஃப், ஓகேவா, ஸ்மார்ட் வாட்ச், phone. இது எல்லாமே gives you the sense that you have acquired the hobby. Acquiring a hobby is not in buying all these things. It's actually in getting up every day and doing it. So I will challenge everyone. 90 days continuous பண்ணா இந்த 10 விஷயத்துல ஒரு விஷயம் வாங்குங்க, அது வரைக்கும் வாங்காதீங்க. Till it is a stable hobby for you, don't invest in it. Just buying them will give the gratification that they are into it. And now I'm speaking to someone else. என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வரேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுற. இல்ல பழைய ரெக்கார்டிங் சேவ் ஆயிடுச்சு தானே? ப்ளீஸ்
சேவ் ஆயிடுச்சு தானே? கொஸ்டின் மார்க். ப்ளீஸ் யாருக்கு? எனக்கா? கடவுளுக்கா? ப்ளீஸ் எதுவும் வந்து பண்ணிடாத. தெரியல, சேவ் பாப்போம். ஆயிடுச்சுன்னு சொல்லுடா. என்ன பாப்போம்டா. பாப்போம் புரியல. என்ன பாப்போம். சேவ் ஆயிடுச்சா தெரியாது. என்ன கதை புரியல. இருக்கு? சேவ் ஆயிடுச்சுன்னு இப்ப தெரியாதா? பாப்போம் சேவ் ஆயிட்டான்னு. பாரு அப்புறமா பாப்போம்னா என்ன? சும்மா சொல்லுங்க. கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கா? எப்பயுமே கன்வெர்ட் ஆகும் ரெக்கார்டிங். சரி, ஓகே. GPS. இப்போ நான் கிளம்பணும்டா. 11 ஆயிடுச்சு. காலையில 5 மணிக்கு தான் எழுந்துச்சு கிளம்பணும். சரி, ஓகே. அப்படியே முடிப்போமா? ம். இன்னும் தாட்ஸ் நம்ம அப்புறமா கூட பேசலாம். ஆனா ஓகே இந்த சரி. குட்டி பிரிட்ஜ் எபிசோடா போடு. ஓகே, லைட்டா ஒரு டெக்னிக்கல் கிளிச் வந்து நாங்க இப்ப திருப்பி ரீஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து we're gonna end this episode with a couple of thoughts. ஆனா திங்கிங் முடிஞ்சிருச்சா அப்படின்னா திங்கிங் வாழ்நாள்ல முடியாது. ஸோ வேணும்னா இன்னொரு எபிசோட் கூட நம்ம போட்டுக்கலாம் வேற பாட்டு. ஆனா இப்போதைக்கு ஓகே. ஜித்து கிருஷ்ணமூர்த்தி சொன்ன சில விஷயங்கள் நான் வந்து கோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, இதை பத்தி ஆக்சுவலா ஒன்னொன்னா தனித்தனியா கூட பேசலாம். ஆனா நான் இப்போ முடிக்கணும் டக்குன்னு இருக்கனால I want to definitely insert these in this episode. Okay, to understand the immeasurable, the mind must be extraordinarily quiet. நம்ம திங்க் தாட்னு பேசியிருக்கோம். ஆனா எல்லாத்தையும் தூரம் போட்டு உட்கார்ந்து மெடிடேட் பண்ணும் போது, ஒரு கம்ப்ளீட் ஸ்டில்னஸ்க்கு போகும்போது அப்பதான் வந்து you'll understand the immeasurable அப்படின்றது அவரோட ஒரு பாயிண்ட். ஓகே, இன்னொன்னு, thought is limited, always based on memory, conditioning, thus can never touch true reality. Okay, true reality மெமரி அண்ட் கண்டிஷனிங்னால வராது. ட்ரூ ரியாலிட்டியை வந்து டச் பண்ண முடியாது. பிகாஸ் தாட்ஸ் கேன் ஒன்லி பி பேஸ்ட் ஆன் மெமரி அண்ட் கண்டிஷனிங்னு சொல்றாரு. ஓகே, அடுத்து இன் ஃப்ரீடம் ஃப்ரம் த நோன், அந்த இன் ஃப்ரீடம் ஃப்ரம் த நோன் புக்கில் நான் ஃப்ரீடம் ஃப்ரம் த நோன் வந்து போட்டிருப்பேன் போன சொல்லி. ஃப்ரீடம் ஃப்ரம் த நோன்ற ஒரு புக்கில் written in 1969, he argues that thought creates a reality but also limits it. Thought divides self versus the other, good versus bad, but reality is whole. Beautiful, la? ஓகே, இதை பத்தி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்புறமேல. நீ என்ன வந்துட்டு பியர் பிரஷர் போட்டதுனால வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப் அப்படின்னு ஜித்து கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கேன். ஆமா, ஒயிட் கலர் புக்கு. நானும் வாங்கி வச்சிருக்கிறேன். வாங்கி வச்சுக்கோங்கடா, நல்லா பூஜை பண்ணுங்க உட்காந்து. ஆயுத பூஜை வரும்போது, ஆயுத பூஜையா சரஸ்வதி பூஜை, அதுல வந்துட்டு ஒரு கோட் மச்சான். அது என்ன சொல்லுதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, 2 கோட் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு, இஃப் யூ ஃபைண்ட் அவுட் what it is you love to do and give your whole life to it, then there is no contradiction, and in that state your being is your doing. பாரு. And எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு நான் இன்னொரு வாட்டி படிக்கிறேன். If you find out what it is you love to do and give your whole life to it, then there is no contradiction, and in that state your being is your doing. ஓகேவா? எனக்கு வந்துட்டு இத மோஸ்ட் ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமலஹாசன் எனக்கு தோணும்டா. ஓகேவா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சனாலிட்டின்றதுனால அவர் வந்துட்டு ஆக்டிங் ஒரு ப்ரொஃபஷனா எடுக்கல. அவர் ஓகேவா? அவர் வாழ்றதே வந்துட்டு ஆக்டிங். அவர் வாழ்ந்துட்டு இருக்க வரைக்கும் அவர் வாழ்றது ஆக்டிங் சொல்லக்கூடாதுடா, வாழ்றது ஆக்டிங்காகன்னு சொல்லணும். இல்ல, அது வாழ்றதே அது வந்து சினிமா ஆக்டிங்கோட தான் இருக்கு. சோ இல்லடா, வாழ்க்கையை நடிக்கிறாரு அப்படின்னு சொல்ற நீ அந்த மாதிரி இல்ல. அவர் வாழ்றதே நடிக்கிறதுக்காக நான் சொல்லல, புரியுதா? அவர் வாழ்ற வரைக்கும் அவர் நடிச்சிட்டு தான் இருப்பாரு. அதுதான் சொல்லுது, அவரோட வாழ்க்கையே நடிக்கிறது தான். your being is your doing. நீ இருக்கிறதே லிட்டரல் மீனிங். அந்த ஒரு லிட்டரல் மீனிங்ல வந்து அவர் நடிக்கிறாரு அப்படின்றது. அது சொன்னேன், ஜோக் சொன்னேன் நானு. அடிச்சு நாசம் பண்ணி அதை புதைச்சு வச்சு எரிச்சிட்டோம்.
இல்ல இப்போ மச்சான். எனக்கு ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்டா தோணுச்சுன்னா, பர்சனலா என்னோட ஃபேஸ் ஆஃப் மை லைஃப்ல ஐ திங்க் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் the next step that I'm going to do in my life has to resonate the purpose of my life. That I think the purpose of my life. So இது இன்னும் கொஞ்சம் டீப்பா இப்போ வரப்போற எபிசோட்ஸ்ல பேசுவோம். இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது the significance of life is living. ஆஹா. But பஜ்ஜில கடலை மாவு போடுறதே சாப்பிடறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே. The significance of life is living. அதுல ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. என்னோட இது நோட்ஸ் ஓகேவா? லைஃப் isn't a இது நம்ம நேத்து பர்சனல் கால்ல பேசின போது கூட நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, லைஃப் isn't a problem to be solved but a continuous immediate process to be fully experienced. அதான் வலிக்குதே அது நம்ம sometimes. அது நம்ம சில நேரத்துல ஜாலியா இருக்கு அப்படி சொல்லு. எல்லா நேரமும் மட்டும்தான் இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, வலிக்கிறது ஓகே, பட் அந்த வலினால அந்த வலியோட லென்ஸ் வழியா வாழ்க்கையை டிஃபைன் பண்ணிக்காதீங்க, பார்க்காதீங்க. நீலாம் யாருப்பா? உனக்குலாம் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராம் முன்னாடியே அத்தனை ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு. எப்படி ஆக்கிட்டாங்க? அந்த புக்கை இன்னும் ஃபுல்லா முடிச்சிட்டோம்னா நம்ம இன்னும் நிறைய பேசுவோம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிற போதிமர உச்சி கேங்ஸ். என்ன பேசுனீங்க இது வரைக்கும்? அதான் வரேன் பத்தியா, நம்ம திங்க் பத்தி பேசுறோம். 2வது எபிசோட் போடுறோம்னு தலைவர் பாத்திருக்க மாட்டாரு தெரியும். பாக்கல நீ ஃபர்ஸ்ட் எபிசோட திங்கே தெரியும்டா. நீ பார்க்க மாட்டேன்னு அவ்வளவு நம்பிக்கையா நான் நினைச்சிருக்கேன் பாரு. அதுதான் உன்னை ஜட்ஜ் பண்ணல, நான் கரெக்டா அந்த கிடைச்சிருக்கேன். ரெக்கார்ட்ல தான் இருக்கு. ஆமா ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? சரி மச்சான், இது நீ பாத்தியா? இப்ப ரீசென்ட் டைம்ல நீ எந்த ரிவைஸ் பண்ணன்னு சொன்னீங்களா? பண்ணலாம்னு நினைச்சேன்டா, முடியல. பரவாயில்ல, ஆனா இன்டென்ஷன் நான் அப்ரிஷியேட் பண்றேன் மச்சான். நீ அட்லீஸ்ட் பண்ணணும்னு நினைச்சல. 2வது வாட்டி அவன் ஃபர்ஸ்ட் டைமே அந்த எபிசோட என்ன நடந்ததுன்னே அவனுக்கு தெரியாதுங்க.